ஹாய் ரோக்லே, வெல்கம் பேக் டு மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 22. பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்களா ரோக்லே? நல்லது எடுத்துக்கோங்க, கெட்டது விட்டுருங்க. எந்த விமனாக இருந்தாலும் அப்பா வந்து அம்பானியாக இருந்தால் கூட, ஹஸ்பண்டே அம்பானியாக இருந்தால் கூட, நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருங்க. ப்ரெக்னன்சி அந்த டைம்லலாம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஓடிருங்க, ஜாபுக்கு ஓடிருங்க. அப்புறம் உங்கள் பணத்தை வந்து அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டிலேருந்து கொடுக்க விட மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன டேஷுக்கு அவங்களோ அவங்க பையனோ எதுக்கு உங்களோட சம்பளத்தை வச்சுக்கணும், இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கணும். அவங்க பையன் தானே நம்மளை பார்க்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தானே பார்க்கணும். அதனால் உங்கள் பணத்தை வந்து உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சருக்கு வேண்டி உங்களோட சம்பளத்தை வந்து சேவ் பண்ணி வைங்க. ஏன்னா நிறையா வீட்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வந்து முன்னேறலாம், ஒரு 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 வேலை நம்ம ஒரு வேலை பார்க்குறனால இன்னொரு இது வந்து நம்மளுக்கு லாபமாக இருக்கும், ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பேர்டன் குறைக்கலாம், நம்மளால் நல்லா இன்னும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸோடு வாழ முடியும் அப்படின்னு நம்ம வேலை செய்வோம். ஆனால் மாமியார் வீடு, புருஷன் நிறையா வீட்டில் வந்து நம்மளோட உழைப்பை நாமத்தை தான் சாத்துவாங்க. எந்த புருஷனும் ஐயோ உனக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ வேலைக்கு போக வேண்டாம், ஐயோ குழந்தைய பார்க்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வந்து ஒர்க்கிங் விமனாக இருந்தால், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் தலைவலி, ஃபுல்லாக அவங்க தான் வேலை பார்க்கணும். ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் வேலையும் பார்க்கணும், வெளி வேலையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். அதனால் எங்கேயுமே வந்து நம்ம நாட்டு மெயினாக தமிழ்நாட்டு மாப்பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படின்னு தெரில, நான் என்னோடய ஜென்ரேஷன் அந்த மாதிரி தான். அவங்களே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண வந்தால் கூட மாமியார் வீடு வந்து விடாது, மாமியார் விடாது அந்த மாதிரி. சரி அவங்களே அழுகாமல் அம்மாவோட டெத்து சீனெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எதில் விட்டேன்? அம்மாவோட டெத்து பற்றி சொல்கிறதுக்கு, அவங்களோட இல்னஸ் பற்றி சொல்லி தான் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். போன தடவை அவங்க வந்து பெட் ரிட்டன் ஆகிட்டாங்க அவங்களே. 9 மாதம் கரெக்டாக பெட் ரிட்டனாக இருந்தாங்க. அதில் நான் சொல்லியிருப்பேன், அவங்க கடைசி 3 மாதம் வந்து தம்பி ஒய்ஃப் வந்துட்டாங்க. அதனால நான் வந்து நைட்டில் போய் அவங்கள பாடி தொடச்சி விட்டுட்டு, சண்டேஸில் இல்லைனா நடுவில் எப்போவாச்சும் பண்ணேன்னா டே டைமில் போய் குளிக்க வைக்கிறது. அப்புறம் நைட்டில் போய் டெய்லி அவங்கள பார்த்துட்டு ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். அப்போ சொல்ல ஆரம்பித்தாங்க, கடைசி 3 நாள் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அந்த என்ஷோர் அதுதான் லிக்விடாக தான் கேட்குறாங்க, அதுதான் நல்லா கெட்டியாக கலந்து தரோம், வேறு எதுவும் அவங்க சாப்பிட விரும்பலை. அப்புறம் டாக்டரும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து அந்த கடைசி ஸ்டேஜஸ் வரும்போது பெட் ரிடன் ஆகிட்டாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்காதா, தொண்டையிலேருந்து இறங்காதா, பார்க்கின்சன்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை. 2வது எங்கள் அம்மாவே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து போகல, நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு வந்து அந்த பார்க்கின்சன்ஸோட எஃபெக்ட் காமிக்கும். என்னோடய தம்பி ஒய்ஃபோட அப்பா உயிரோடு இருக்கார். அப்போது என்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு மண்டைக்கு மேலே தான் நல்ல பெரிய எல்இடி டிவி 30 inches ஏதோ பெருசாக இருக்கும், அப்போ தான் வாங்கின புதுசு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவங்க பேரை சொல்லி, அதுவும் தாய் மாமா பொண்ணு தான், என் தம்பி கல்யாணம் பண்ணிருக்கிறதும் சொந்தம் தான், என்னோடய எக்ஸோட தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கசினை. அப்போ அந்த மாமாவோட பேரை சொல்லி, அது வந்து 4வது மாமா இல்லை 3வது மாமாவோட பொண்ணு, அந்த மாமாவோட பேரை சொல்லி செத்துட்டான் அப்படின்ட்டு. ஏம்மா பேசாமல் இருமா, கிச்சனில் இருக்கிறா, பத்திரகாளி ஆகி வந்துட போகிறா அப்படிங்கிறேன். அவர் நல்லா இருக்கார், அதை போய் எங்கள் அம்மா செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், நியூஸில் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களோட மெமரி பவர் பாருங்கள், போய் வருது. சரியா? என்னமோ படுத்துகிட்டே யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க போல் இருக்கு, ஏதோ இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல் இருக்கு. அப்புறம் சாப்பாடு வந்து ஃபுல்லாக கம்மியாயிடுச்சா, அவங்க சாகிறதுக்கு 1 வாரம் முன்னாடி வரைக்கும் நான் இதே ரூட்டீன் தான். எக்ஸு கூப்பிட்டு போவார். சப்போஸ் எக்ஸு அவங்க அப்பா பெட் ரிட்டனாக இருக்கிறனால அங்கே பார்க்க போயிட்டாரு அப்படின்னா, நானும் பிருத்திவியும் ஆட்டோ வச்சு போயிடுவோம். அந்த மாதிரி போயிட்டுருந்தோம். எனக்கு வந்து கையிலையும் 2018 ஜனவரியில் நான் வந்து அக்டோபர்லேயோ நவம்பர்லேயோ பெயிண்டிங் வேலை ஆரம்பித்தேன். அந்த கபோதிங்க வந்து என்ன பண்ணிட்டானுங்க, கேப் விட்டு 1.5 மாதமோ 2 மாதமோ கொஞ்சம் அடிப்பானுங்க,
திருப்பி கேப் விட்டுருவானுங்க, கொஞ்சம் அடிப்பானுங்க, கேப் விட்டுருவானுங்க. அந்த மாதிரி பண்ணி 1.5 மாதமோ 2 மாதமோ ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணி அந்த கலர் பெயிண்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். அது என்னமோ எதில் காலை வச்சாலும் நம்மளுக்கு கண்ணி வெடி மாதிரி தான் இருந்துச்சு. அதனால அந்த கலரிங் பெயிண்டிங் வேறு போயிட்டுருக்கா. கரெக்டாக எதுக்கு போனேன், பார்லர் ரூமில் வந்து நான் டைரெக்ஷன் மாற்றணும். பார்லர் வந்து ஒரு எங்கள் தாத்தாவோட டேபிள், தேக்கு மரத்தோட டேபிள் தானே போட்டு வச்சுருந்தேன். சாதா கண்ணாடி தானே இருக்கும். சரி அதை மாற்றிடுவோம். கண்ணாடி மாற்ற முடியாது, அட்லீஸ்ட் ஃப்ரேம் பண்ணிடலாம், அப்புறம் வுட்டில் ட்ரா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஷீட் வாங்குறதுக்கு வேண்டி போனோம் உறவுகளே. 15 ரூபா நான் ஏடிஎம்மில் இருக்குது, அங்கே போய் எடுத்துக்கலாம், கார்பெண்டரை கூப்பிட்டு போகலான்ட்டு எக்ஸோட காரில் வந்து எக்ஸு அப்போ வந்து எங்களுக்குள்ள ஃபிசிக்கல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நடக்குது. காஞ்சனாக்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அப்பப்போ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நடக்குது. அதனால் எக்ஸ் வந்து அவனோட சந்தேக புத்தியை கொஞ்ச நாளுக்கு நிறுத்தி வச்சுருந்தான் போல் இருக்கு, திட்டுறதுக்கு கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தான். அப்புறம் இந்த ஒயிட் வாஷ் பண்ணுற ஆளுங்கள்ட்டையும் என்ன பண்ணுவானா, ஃபுல்லாக அவன் புத்தி மாறாதுல்ல, ஒயிட் வாஷ் பண்ணுற ஆளுங்கள்ட்டெல்லாம் இவன் தான் போய் சமையல் செய்கிற மாதிரி ஏதாச்சும் குழம்பு அந்த மாதிரி வலுக்கட்டாயமாக இவன் செய்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஆளுங்களுக்கு என்ன தெரிய வைப்பான்னா, நான் வந்து பண திமிரில் இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிற திமிரில் இருக்கேன் பொண்டாட்டி, இவன் தான் வந்து வீட்டு வேலை எல்லாமே செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட காமிச்சிக்குவான். அது எதுக்குன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்க வந்திருக்காங்க, அப்புறம் டீ மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இவன் காசு நான் கொடுக்கணும். வெறும் கிராசரி மட்டும் தானே 6 மாதம் கொடுத்துட்டு அதையும் நிப்பாட்டிட்டான். அந்த ரீயூனியன் ஆனதுக்கப்புறம் 6 மாதம் காஞ்சனாக்கெல்லாம் வந்துட்டு போகும்போது ஒரு 6 மாதம் சாப்பாட்டு கொடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நிறுத்திட்டான். அப்புறம் என்ன ரூல்ஸ் தெரியுமா அந்த பீரியடில், இப்போ காஞ்சனாக்காவோ இல்லை எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்க, அம்மாவோட சொந்தக்காரங்கெல்லாம் வர்றதே இல்லையே, முதல்ல பிரச்சனை ஆயிடுச்சு, வர்றதில்லை யாருமே. அப்பாவோட சொந்தக்காரங்க அந்த ஆத்தூர் அக்கா மாமா இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு போவாங்க. எப்போவாச்சு வந்துட்டு போனாங்கன்னா சப்போஸ் ஒரு 500 1000 ருபீஸ்க்கோ மீனோ கறியோ ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்து செஞ்சாச்சுன்னா அவங்க போன உடனேவே அந்த காசை வாங்கிடுவான். என்ன சொல்லி வாங்குவான்னா, அது உன் சொந்தக்காரங்க, ஏன் சொந்தக்காரங்க கிடையாது, உன் சொந்தக்காரங்க, அதனால் நீ கொடுக்கணும், 1500 செலவு, 1300 செலவு அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு பில் மாதிரி வச்சுக்கிட்டு என்கிட்ட வசூல் பண்ணிடுவான். இந்த மாதிரி ஒரு தருதலை நாய் அந்த எக்ஸு. இந்த மாதிரி யாரும் கணக்கு போட்டு வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அப்படி கணக்கு போட்டு வாழ்கிறவனாக இருந்து கஞ்சனாக இருந்தால் கூட அவன் சேர்த்து வச்சுருந்தா பரவாயில்ல, அவன் பாக்கெட்டே ஓட்டையாக இருந்துச்சு, அதுதான் எனக்கு பெரிய வருத்தம். அட்லீஸ்ட் அவன் சேர்த்து வச்சுருந்தானா சரி பையனுக்கு செலவு பண்ணுறான், அவனுக்கு இருக்குது அப்படின்னாச்சும் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். அதுவும் கிடையாது. அவன் பேண்ட்டு பாக்கெட் வந்து எப்போவுமே ஓட்டையாக தான் இருக்கும். அந்த மாதிரி இதாகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், மாண்டிஷோரி கோர்ஸும் 2015 16 அம்மா செலவு பண்ணி படிக்க வச்சாங்க. அது 1 இயர் கோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது டிஎல்எட் ஜாயின் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 2017 ஜாயின் பண்ணி எங்கள் அம்மா இறக்குற டைமில் தான் கை வேறு அடிபட்டிருக்கு. அப்போ தான் எக்ஸாம் எழுதணும். அதான் அதை வேற மறந்துட்டேன் பாருங்கள். அந்த கை அடிபட்டது எப்படின்னா, அந்த மேலே ஷீட் ஓட்டுறதுக்கு வாங்க போனோம். இது அந்த என்னது 10x4 என்னமோ அந்த கார்ட்போர்டு ஷீட் மாதிரி வரும்ல குண்டா, உட்டன் ஷீட்டு, ஃப்ளைவுட்டில் மேலே ஒட்டுறதுக்கு வேண்டி ஷீட் வாங்க போனோம். 15,000 ரூபாய் என்னோடய ஏடிஎம்மில் இருக்குது. போய் அங்கே கார்பெண்டரை கூப்பிட்டு போய் இது பண்ணிக்கலான்னு எக்ஸோட வண்டியில் கார்பெண்டரை கூப்பிட்டுட்டு நானும் போகிறேன். வினோதுக்கு நான் செப்பல் வாங்கி கொடுத்தேன், அவன் எனக்கு ஒரு பிளாக் கலர் கட் ஷூ வாங்கி கொடுத்தான். நல்லா பாசமாக இருப்பான் வினோது. அப்போ அந்த கட் ஷூ போட்டு தான் எங்கேயுமே போகிறது. ஸ்ரீயக்காக்கு வந்து யாராச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அது தேயிற வரைக்கும் அதையவே திருப்பி போட்டே இருப்பேன். அப்போ அந்த ஷூ அது வந்து நல்ல ஷூ, அது ரொம்ப ஹீல்ஸ் எல்லாம் கிடையாது. வினோதுக்கு எல்லா ஸ்டோரியும் தெரிகிறனால எக்ஸும் சொல்லியிருக்கேன், நானும் சொல்லியிருக்கேன், அதனால ரொம்ப இவ்வளோண்டு தான் இருக்கும் ஹீல்ஸு. அப்புறம் அதை தான் போட்டு போயிட்டு நல்லா இறங்கினோன்னா செல்ஃபி எடுத்து குரூப்பில் பயங்கரமாக பேசிகிட்டே இருப்போம். ஃபாரூக் மச்சி கூட பேசி, ஹாஸ்பிட்டலில் இருக்க டைமெல்லாம் ஃபாரூக் மச்சி, திரு, குரூப்பில் இருக்கிற எல்லாருமே, அம்முமா, மலேசியன் ஒரு சிஸ்டரு, நிறையா சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. சிலவங்க பேர்லாம் தெரில, இப்போ ஞாபகம் இல்லை. அம்மு மட்டும் ஞாபகம் இருக்குது, மலேசியனு. சரண் தம்பு, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு 2 மாதம் இருந்திருக்கேன் டோட்டலாக. 3 ஹாஸ்பிட்டல் சேர்ந்து 3 ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதுமே குரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் கரெக்டாக
இதுக்கு போயிருக்கேன். எக்ஸ் வந்து ஏடிஎம்லேருந்து அதான் என்னோடய எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும், பாஸ்வேர்டு தெரியும், போய் எடுத்துகிட்டு வர போயிருக்கார் ஏடிஎம்லேருந்து. கரெக்டாக ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே சரி நம்ம செலக்ட் பண்ணியாச்சு இல்லை கார்பெண்டர் கூட இந்த ஷீட்டு தான் அப்படின்ட்டு நான் வெளியே வரேன். அங்கே ஒன்றுமே உழுகிறதுக்கே ஒன்றுமே இல்லை உறவுகளே. சிமெண்ட் படி தான், வழுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஷூவும் நல்ல ஷூவு. ஆனால் எப்படி நம்மளுக்கு ஏதாச்சும் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா எப்படி நடக்குது பாருங்கள். கரெக்டாக படி மேலே கால் வச்சு இறங்குறேன். 2 படி தான், சின்ன படி. அந்த முதல் படியில் ஸ்லிப் ஆகுது கால். இப்படி ஸ்லிப் ஆனோடனே நான் வந்து இடுப்பில் ஏற்கனவே பிரச்சனை, இடுப்பில் அடிபட்டுற போதோ அப்படின்னு நினச்சி என் கையை வந்து டிக்கியில் வச்சிட்டேன். விழுக அது என்ன ஆயிடுச்சு, என் உடம்பு போய் என் கையில் பட்டு இந்த போன் வந்து பாருங்கள், இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், மொழியே தெரியலையா, இதுதான் ஃப்ராக்சர் ஆனது. இது வந்து டிஸ்லோகேட் ஆகிடுச்சு, இது வெளியே வந்துருச்சு, இப்படி லேசாக புடச்சிக்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு காலில் வந்து லிகமெண்ட் டியர் தான் ஆயிருக்கு, போன் வந்து ஃப்ராக்சர் ஆகலை. நரம்பு பிரச்சனை தானே இந்த எக்ஸ் தள்ளி விட்டு, அதனால எனக்கு அது புரியவும் இல்லை. அப்புறம் அவங்கெல்லாம் வந்து கையை இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. இப்படி வச்சுட்டு கேஎம்சிஹெச் போனால் அந்த 15,000 எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து இறங்கினோன்னு ஒரு செல்ஃபி எடுத்து குரூப்பில் போட்டு சந்தோஷமாக போட்டிருக்கேன். ஒரு 3 மணி நேரம் கழித்து கை உடஞ்சி பாம்பு மாதிரி இருக்குது, கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சா, அது வந்து இப்படி போன் வந்து இப்படி பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. போட்டோன்னே ஃபாரூக் மச்சி உடனே ஃபோனு, ஐயோயோ இது என்ன ஆயிடுச்சு மச்சி அப்படின்ட்டு. அவருக்கு தாங்கவே இல்லை, என்னடா பாம்பு மாதிரி இருக்குது கை அப்படின்ட்டு. எனக்கே பயமாக தான் இருந்துச்சு, எப்பவுமே சரியாகாது போல் இருக்குன்ட்டு. அங்கே போய் 2 மணி நேரம் உட்காந்து வீல் சேரில், அப்புறம் டாக்டரு, ஆர்த்தோ டாக்டரு, அந்த ராஜு என்னமோ வரும் ஆர்த்தோ டாக்டர், அவர் தான் இப்போவுமே இருக்கார். இப்போ அவர் ஆனந்துக்கு பார்த்தாரு, அவர் ராஜவேல். அவர் வந்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லிவிட்டு என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு வந்து டிஸ்லோகேட்டும் ஆயிடுச்சு, ஃப்ராக்சரும் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணி தான் ஆகணும், 35,000 பக்கம் செலவாகும், அந்த மாதிரி சொல்கிறாரு. எனக்கு காசு பிரச்சனை இல்லை. நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, பிளேட் வச்சவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது வந்து ரொட்டேட் பண்ண முடியாது 360 டிகிரிக்கு. நம்ம வந்து ஃபேஷியலு, ஐப்ரோஸு, மேக்கப்பு எல்லாத்துக்குமே நல்லா 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணால் தானே நம்ம பண்ண முடியும் ரைட் ஹேண்டு. அதனால நான் யோசனை பண்ணிவிட்டு நம்ம தொழிலுக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு 2 மணி நேரம் உட்காந்து வலியோட ஐஸ் க்யூப் வச்சு, அப்புறம் நான் சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் வேண்டாம் எனக்கு மாவு கட்டு போடுங்க, சரியாகலைன்னா நான் பார்த்துக்கிறேன், 1.5 மாதத்துக்கு மாவு கட்டு போட்டுட்டு சரியாகலைன்னா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனுப்புலேட் பண்ணாங்க. அந்த டிஸ்லோகேட் ஆகிருக்கனால 4 டாக்டர்ஸ் சேர்ந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் இங்கே வந்து இன்ஜெக்ஷன் போட்டு 48 மணி நேரத்துக்கு நம்மாக இருக்கும் ஷோல்ட்ரு போட்டு ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த செட்டப்பெல்லாம் வச்சு 4 டாக்டர் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. கை அந்த போன் வந்து கரெக்டாக திருப்பி மேட்ச் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க போல் இருக்கு. அப்புறம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போன 15,000 நம்ம ஒன்று நினச்சா ஆண்டவன் பாருங்கள் ராஜவேலுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. போய் கேஎம்சிஹெச்சில் 15,000 பில்லு சரின்ட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவங்களே. வீட்டுக்கு வந்து எக்ஸ் வந்து இப்போ ரைட் ஹேண்டில் அடிபட்டிருக்கு. ரைட் ஹேண்டில் தான் நம்ம வந்து டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட் கழுவணுன்னா அந்த ஜெட் ஸ்ப்ரே வந்து ரைட் ஹேண்டில் தானே எடுக்க முடியும். ரைட் ஹேண்டில் எடுத்து நம்ம லெஃப்ட்டில் தானே கழுவுவோம். இப்போ டிக்கி கழுவுறதுக்கு கூட முடியாது, ஏன்னா ரைட்டில் வந்து மாவு கட்டு போட்டு வச்சுருக்காங்க, இப்படி இருக்குது கை, அசைக்கவே முடியாது, அப்படி இருக்குது, இங்கே வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து நானே டிக்கி கழுவி விட்றேன், நானே டெய்லி குளிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் டிக்கி கழுவுறதுக்கு அவர் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாரு, ஒரு பான் பராகே வாங்குறதுக்கு போயிட்டாருன்னா நான் டிக்கி கழுவாமல் இருக்க முடியுமா? டாய்லெட் எப்போ வேணாலும் வரும்ல அப்படின்ட்டு நான் பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன், ஒரு 3 மாதம் வரைக்குமே ஜெட் ஸ்ப்ரேயில் வந்து நல்லா ஃபோர்ஸாக லெஃப்ட் ஹேண்ட்லேயே எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே அப்படியே புஷ் பண்ணுறது. அப்புறம் அது போயிடும்ல, எப்படி இருந்தாலும் போனாலும் போகல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தானே ஓட்டி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே தண்ணி ஸ்ப்ரே அடிச்சிட்டே இருப்பேன். நல்லா ஃபோர்ஸாக வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது க்ளீன் ஆயிரும்ல அப்படின்ட்டு, வெள்ளைக்காரங்களாம் பேப்பர் வச்சு துடைக்கிறாங்க, நம்மளாம் தண்ணி வச்சு துடைக்கிறோம் அப்படின்ட்டு போயிருக்கோம் அப்படின்னு நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்ட்டு ஓட்டிகிட்ருப்பேன். எக்ஸ் என்ன பண்ணுவான்னா என்னைய குளிப்பாட்டுற சாக்கில் அப்போ தான் வந்து எங்களுக்கு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியே ஸ்டார்ட் ஆகுது. 2017 டிசம்பர், அது வரைக்கும் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை, பேச்சப் ஆகிட்டோம் ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ தான் வந்து குளிப்பாட்டுற இதில் அப்புறம் நேக்கடாக தானே குளிப்பாட்டணும். பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோன்னே அவனுக்கு வந்து வாரத்துக்கு கை உடஞ்சாலும் கால் உடஞ்சாலும் அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு வந்து அவன் பசி தான் முக்கியம், உடம்பு பசி. அதனால் வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி வலுக்கட்டாயமாக பண்ண வச்சுட்டு குளிக்க வைக்கிற சாக்கில் பண்ண வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். எவ்வளோ ஒரு சூப்பரான புத்தி! இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடச்சதுக்கு நான்லாம் எவ்வளோ லக்கி தெரியுமா?
அப்புறம் எனக்கா கொஞ்சம் மனசு ஒரு மாரியா இருக்கும். என்னடா கை உடைஞ்சிருக்கு. குளிப்பாட்டுற சாக்குல இந்த மாரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறானே நம்மள. இப்ப நம்ம வேணான்னும் சொல்ல முடியாது. இவன டிபெண்ட் பண்ணி வேற இருக்கிறோம். அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு, சரின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் இப்ப இங்க வாங்க அம்மாட்ட. இப்போ அம்மாக்கு வந்து கரெக்ட்டா க கடைசி 1 வாரம் இருக்குது. அதுக்கு முந்தன வாரம் வரைக்கும் டெய்லி நான் போயிட்டுருப்பேன். என்னைக்காச்சும் எங்க அப்பா சப்போஸ் எங்கேயாச்சும் கல்யாண ஃபங்ஷன் அப்படி இப்படின்னு எங்கேயாச்சும் போயிட்டாரு, தம்பியும் எங்கேயாச்சும் போயிட்டான் அப்படின்னா, "நீ போய் லைட் போட்டு அம்மா கூட கொஞ்ச நேரம் இரு" அப்படின்ட்டு சாயந்தரம் சொல்லிருவாங்க. அப்பப்போ போயிட்டு வருவேன். ஒரு நாள் போறேன், ஒரு 50 கொசு எங்க அம்மா மேல உட்காண்ட்ருக்கு. டோர் திறந்து கிடக்குது. ஜன்னல்ல அவங்க கொசுவெல்லாம் முதல்ல போடல. அதனால ஜன்னல் வழியா கொசு வந்து எங்க அம்மாவ கடிச்சிட்டுருக்குது. 50 கொசு கடிச்சிட்டுருக்குது. எங்க அம்மாவுக்கு அது ஃபீல் ஆகல போல்ருக்கு. ரத்தத்த குடிச்சிட்டு அப்படியே உட்காண்ட்ருக்குது. லைட்டும் இல்ல. 6:30 மணி ஆச்சு. அவங்க மட்டும் தான் இருக்காங்க வீட்ல. எங்க அப்பாவும் இல்ல. எல்லாம் ஃபங்ஷனுக்கோ எங்கேயோ முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் போய் லைட்ட போட்டு நான் பேசிட்டு, அவங்களோட டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, நைட்டிலாம் சேஞ்ச் பண்ணிட்டு, நான் தனியாவே வந்துருவேன். அப்படி போயிட்டுருந்துச்சு. அப்புறம் கை உடைஞ்சிருச்சா, கை உடைஞ்சதுக்கப்புறமும் போய் நைட்ல நான் தான் டைப்பர் மாத்துவேன். ஏன்னா நான் தானே உழுக வச்சு, நான் தானே நடமாடிட்டு இருக்கேன். அம்மாவ வந்து படுக்க வச்சிருக்கேன். அதனால அது எனக்கு பனிஷ்மெண்ட். அதனால நான் டெய்லி நைட்டு போய் இந்த உடைஞ்ச கையோடையே லெஃப்ட் ஹேண்ட் வச்சு தூக்கி தூக்கி லெஃப்ட் ஹேண்டுக்கு ரொம்ப வேலை குடுத்து தான் பிருத்திவிய தூக்குனது. பிறந்து கொஞ்ச நாள்ல பொள்ளாச்சி எடுத்துட்டு போம்போது 1 மணி நேரம் ஒரே பொசிஷன்ல வச்சுட்டு போனதே எனக்கு வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு நரம்பு. அப்புறம் எங்க அம்மாவ இப்படி தூக்கி, அப்புறம் டைப்பர்லாம் மாத்துனத வச்சு லெஃப்ட் ஹேண்டுக்கு ரொம்ப ரொம்ப வேலை செஞ்சு செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வாரத்துக்கு ஒரு 3 நாள், 4 நாள் ஆச்சு. இதனாலேயே தூக்கம் வர மாட்டேங்குது. ஸ்வெல் ஆயிக்குது பின்னாடி சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கு. ஃப்ரோசன் ஷோல்டரும் இருக்கு. அதனால தூக்கி உட்கார வச்சுட்டு இருப்பேன். டைப்பர் மாத்திட்டு இருப்பேன். அது எனக்கு பனிஷ்மெண்ட்டு. தம்பி ஒய்ஃபெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நானும் அப்பாவ தான் பண்ணி ஆகணும். நானும் அப்பாவும் சேர்ந்து தான் மோஸ்ட்லி பண்ணுவோம். டே டைம்ல காலையில அப்பா கிளீன் பண்ணி விட்டு போயிருவாரு. நான் நைட்ல போய் கண்டிப்பா நான் தான் பண்ணுவேன். ஆனா அப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மாரி போயிட்டுருக்குது. கடைசி 1 வாரத்தில என்ன ஆயிடுச்சு, எங்க அம்மா ஒரு நாள் மஷ்ரூம் பிரியாணி கேட்குறாங்க. நான் வந்து இந்த உடைஞ்ச கையோடையே எனக்கு வந்து ஜனவரியில அடிபட்டுச்சு. ஜனவரி அ ஜனவரி 8ஆம் தேதி அந்த மாரி அடிபட்டுச்சு. அப்போ 2 ஸ்டூடண்ட் வராங்க. ஒரே ஃபேமிலிக்காரங்க 2 பேரு படிக்க வராங்க ஸ்டூடண்ட்டு. கரெக்ட்டா 1 வாரம் 10 நாள் தான் ஆயிருக்கு அவங்க வந்து. ஐப்ரோஸ், ப்ளீச் ஃபேஷியல் பழகிட்டாங்க. ஹேர் கட் பழகிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், சரி இவங்களே பண்ணட்டுன்ட்டு 1 மாசம், 1 1/2 மாசம் வந்து ஸ்டூடண்ட் இருப்பாங்க ஃபுல்லா. ஃபுல்லா அவங்க வந்து வேலை பார்க்குற மாரியே வர ஆரம்பிச்சாங்க. கிளாஸும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு இருந்தேன். ஆ ஓ பிராக்டிகல்லாம் எழுத வச்சுட்டு இருந்தேன். புரிய வச்சு வாயில சொல்லி. 1 மாசம் அப்படி ஓட்டிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 10 நாள் கை உடைஞ்சு 10 நாள்லயே மாவு கட்டோடையே நான் வந்து பீரோல இப்படி ஐப்ரோஸ் பீரோட கார்னர்ல எடுத்து, அப்புறம் ஒரு 1 மாசம் ஆகுறதுக்குள்ளயே மாவு கட்டு பிரிக்கிறதுக்குள்ளேயே சில கிளையண்ட்ஸ் அவங்கள்ட்ட குடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 20 நாள், 1 மாசத்துக்குள்ளேயே ஐப்ரோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா, அம்மாக்கு போய் டைப்பர்லாம் மாத்தி விட்டு தானே வரணும். போயிட்டு வருவேன். ஆ ஜனவரியில அடிபட்டுருக்கு எனக்கு கையில. எல்லாம் இந்த மாரி போயிட்டுருக்கு எக்ஸ் கூட. பல்ல கடிச்சிட்டு வாழ்க்கை போயிட்டுருக்கு. எக்ஸ் தான் சமைச்சிட்டு இருக்காப்புல. அப்புறம் என்ட்ட காசு வாங்கிட்டு போய் என்ட்ட சேவிங்ஸ் இருக்குல்ல, ஏடிஎம்லேருந்து எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த 15 மட்டும் இல்ல, அப்புறம் வாடகை கொஞ்சம் கொஞ்சமா வரும்ல. அப்புறம் எக்ஸ்ட்ராவும் 2 அக்கவுண்ட்ல வச்சிருப்பேன். ஒண்ணுல தான் டச் பண்ண மாட்டேனே. என்னோட ஹேபிட் என்னன்னா, 2 அக்கவுண்ட் வச்சுட்டு, ஒரு இதுல வந்து ஒரு 30, 50 வந்து நானே மறந்துருவேன் அத இருக்குன்ட்டு. ஒரு இதுலேருந்து மட்டும் வீட்டுக்கு செலவு பண்ணிட்டே இருப்பேன். அப்ப அந்த சேவிங்ஸ்லேருந்தும் எடுத்து, "காச குடு நான் அத வாங்கிட்டு வரேன். காச குடு இத வாங்கிட்டு வரேன்." அப்படிம்பாரு. சரி ஏடிஎம் குடுத்து நீங்களே போய் எடுத்துக்கோங்கன்னு 2 அக்கவுண்டோட ஏடிஎம் பாஸ்வேர்டெல்லாம் தெரியும். அதனால அப்படி போயிட்டுருக்கு லைஃபு. அம்மா வந்து கரெக்ட்டா 1 வாரம் இருக்கும்போது மஷ்ரூம் பிரியாணி கேட்குறாங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா சொல்லி எல்லாமே தாளிச்சு குடுங்க அப்படின்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட்ல கிண்டி, குக்கர்ல விசில்லாம் இது பண்ணி ஆறுனதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு, மத்தியானம் வந்து ஆட்டோல போறேன். எப்போ? மார்ச் 8ஆம் தேதி எங்க அம்மா இறக்குறாங்க. நான் வந்து ஃபெப் லாஸ்ட்ல போறேன்னு நெனைக்கிறேன். மாவு கட்டு வந்து செட் ஆகல. 15, 20 நாள்லயே எனக்கு ஜனவரி பொங்கல் முடிஞ்சோனயே இங்கெல்லாம் புண்ணு மாரி வர ஆரம்பிச்சுச்சு சுகர்னால. விரலுக்கு நடுவுல புண்ணு மாரி கருப்பு கருப்பா. அதனால நான் வந்து பாப்பம்பட்டி போய் நான் டாக்டர்ட்ட திருப்பி போவே இல்ல. அந்த கிளைம் பண்றதுக்கு என்னவோ ரூ. 15,000 இது பண்ணதுக்கு ரூ. 12,800 வந்துருச்சு. அது எக்ஸோட அக்கவுண்ட்டுக்கு தான் வந்துச்சு. அப்புறம் அவரு எனக்கு ரூ. 800 மைனஸ் பண்ணிட்டு 12 மட்டும் போட்டு விட்டாருன்னு நெனைக்கிறேன். அப்புறம் அப்படி வச்சு ஓட்டிட்டுருக்கேன். அந்த காசும் வச்சு ஓட்டிட்டுருக்கேன். அப்புறம் பாப்பம்பட்டி பிரிவு போனோனே, அவங்க மாவு கட்டெல்லாம் எடுத்துட்டு, ஒரு மசாஜ் மாரி பண்ணிட்டு, அப்புறம் எண்ணெயெல்லாம் குடுத்தாங்க. அத தான் போட்டுட்டுருக்கேன். ஆனா கட்டு இருக்கு. எண்ணெய் கட்டு மாரி போட்டுட்டுருக்கேன்.
அப்போ எங்கள் அம்மாவை வந்து எண்ணெய் கட்டு போட்டு மேலே வந்து அந்த ஒரு பேண்டு இருக்கும்ல, காலுக்கெல்லாம் நம்ம போடுவோம்ல, அந்த கிரிப் பேண்டு அதையும் நான் போட்டுட்ருக்கேன் அப்பப்போ. நைட்டில் எண்ணெய் வைப்பேன், கிரிப் பேண்ட் டே டைமில் போட்டுக்குவேன். அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்டையும் காமிச்சேன் முத்தூட்ல. அங்கே ஒரு லேடி டாக்டர் என்ன சொல்லுச்சு, இன்னும் டிஸ்லோகேட் ஆகி தான் இருக்குது, எக்ஸ்ரேல பார்த்துட்டு சரியாக பண்ணல கேஎம்சிஹெச்சில், நீங்கள் மக்கு கூட ஒரு மகு தண்ணி கூட உங்களால் தூக்க முடியாது, நீங்கள் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பாருங்கள் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுச்சு. அதனாலேயே நான் 10-15 நாளுக்கு மேலேயே ஐப்ரோஸ் எடுத்து பயந்து நம்மளால் கையில் வேலை செய்ய முடியாதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அந்த உடஞ்ச கையோடையே. நம்ம தான் எல்லாம் சோத்துலேயும் அடி வாங்கி சேத்துலேயும் ஆல்ரெடி அடி வாங்கி உட்காண்ட்ருந்தனால எல்லா வலியும் சேர்த்து பொறுத்தாச்சு. அப்புறம் கரெக்டாக மஷ்ரூம் பிரியாணி எடுத்துகிட்டு போனேன் அவங்களே. மஷ்ரூம் பிரியாணி எடுத்துகிட்டு போயிட்டு ஊட்டிகிட்ருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் எதுவுமே பேசல. தம்பி ஒய்ஃபெல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க, அப்பாவும் ரொம்பலாம் பேச மாட்டார். அப்படியே போகுது. இவன் என்ன நினச்சான்னு தெரில எங்கள் தம்பி. நான் மஷ்ரூம் பிரியாணி போய் 2 ஸ்பூன் தான் ஊட்டியிருக்கேன். எங்கள் அம்மா நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் தம்பி வந்தான், அந்த உடஞ்ச கையில் தான் இப்படி ஊட்டிகிட்ருக்கேன். ஸ்பூன் வச்சு ஊட்டுறதுக்கு என்ன அப்படின்ட்டு ஊட்டிகிட்ருக்கேன். 1.5 மாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்ட்டு வந்து இந்த கையை அப்படியே தட்டி விட்டுட்டான். எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மயக்கம் வந்து, ஏற்கனவே கொஞ்சம் தான் கூடியிருக்கும் 2 மாதத்தில், சுகர் வேறு இருக்குது. ஐயோ இப்படி அடிச்சிட்டானே அப்படின்ட்டு இப்படி நிற்கிறேன். அவன் என்னென்னமோ பேசுகிறான். அவன் ஒய்ஃப் ஓடி வந்துச்சு, அது ஏதோ பேசுது, ஒரே சண்டை. அப்புறம் வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு அவன் சொல்ல. அப்புறம் நான் யார் வீட்டில் நின்றுட்டு யார் வெளியே போக சொல்கிறது, உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ, இது அம்மா வீடு, அம்மாவும் அப்பாவும் கட்டின வீடு, உன் வீடு கிடையாது, நீ யார் என்னைய வெளியே போக சொல்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்ல. அப்புறம் அங்கேயே நின்று இரு அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். நீ அங்கேயே இரு நான் வரேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா. நான் கூட எங்கள் அப்பா வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், ஏன் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எக்ஸும் என்னாச்சு இவ்வளோ நேரம் வரல அப்படின்னோடனே எக்ஸும் வந்தாச்சு. கடைசியில் பார்த்தா எங்கள் அப்பா வந்து தம்பி, எக்ஸு, எங்கள் அப்பா எல்லோரும் உட்காந்து நார்மலாக ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ நியூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி வீட்டு விட்டு வெளியே போக சொன்னேன் அந்த மாதிரி எங்கள் அப்பா எதுவுமே என் தம்பிகிட்ட கேட்கல. அப்போ எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. ஒரு மாதிரி ரோஷம் வந்துருச்சு. இனிமேல் வரக்கூடாது, அம்மாவாக இருந்தால் கூட இவங்க இருக்காங்கல்ல பார்க்குறதுக்கு, நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டோம்ல. அப்போ ஆகஸ்ட்டில் வந்தவங்க அடுத்த ஃபெப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் 28 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அப்போ வரக்கூடாது இனிமேல், இவங்க ஹோம் நர்ஸ் போட்டு பார்க்கட்டும், அப்போ நம்மளுக்கு என்ன மரியாதை. எங்கள் அம்மாவுக்கு வந்து அது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எங்கள் அம்மாவுக்கு அது ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து நினைவு வந்து வந்து போகுது. அவங்க ஒரு நேரம் சந்திரவாக இருக்காங்க, ஒரு நேரம் தெரியல எங்கள் சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வராங்க போல் இருக்கு. அவங்கள்ட்ட அவங்க சிரிக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் எல்லாம் நடக்கும்போது, எங்கள் தம்பிக்கு எனக்கு சண்டை நடக்கும்போது அவங்க சிரிக்கிறாங்க. அப்புறம் கால் அமுத்தி விடுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்கள்ட்டையும் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்ட்டு இனிமேல் வர வேணான்ட்டு நான் வந்துட்டு நான் எக்ஸிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி நடந்துச்சு. எக்ஸுக்கு தெரியாது, ஏன்னா எக்ஸு சும்மா கேஷுவலாக தான் வந்தாப்புல, தெரியாது. அப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு, நான் இனிமேல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, ஏன் போல வைக்கலன்னு சொல்ல. சரி அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் ஒரு வாரம் நான் அம்மாவை பார்க்கவே இல்லை. அந்த சாகரத்துக்கு கடைசி ஒரு வாரம் நான் போகவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அப்புறம் கரெக்டாக எனக்கு வந்து எங்கள் அம்மா என்ன கிழமை இறந்தாங்கன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. வியாழக்கிழமையா என்ன கிழமைன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் 8th March 2018 அன்றைக்கி வந்து விமென்ஸ் டே. இது வந்து 7ஆம் தேதி எங்கள் அப்பா வந்து 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் ரசமும் முட்டை ஆம்லேட் ஏதோ சாப்பிட்டுட்ருக்கேன். எக்ஸ் தான் முட்டை ஆம்லேட் ஏதோ போட்டு கொடுத்துருக்காரு. ரசம் நான் வச்சதா ஞாபகம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இது 2 மாதம் முடிஞ்சில்ல. அப்போ 3 பேரும் சாப்பிட்டுட்ருக்கோம். 10-20 அந்த மாதிரி தான் ஃபோன் வருது. அப்பா ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மா வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் மத்தியானத்துலேருந்து கரெக்டுன்னு ஒரு சவுண்டு மட்டும் தான் வருது, கண்ணை திறக்க மாட்டேங்கிறா, அன்கான்ஷியஸாக இருக்கா அப்படின்னு மட்டும் எனக்கு ஃபோன் வருது. அப்போ நான் சாப்பிட்டேனா இல்லை கை கழுவிட்டு கிளம்புனேன்னா எனக்கு தெரில. அப்புறம் நான் எக்ஸு கூட போயாச்சு. எக்ஸு, பிருத்திவி, நான், எங்கள் அப்பா. எங்கள் அம்மா வந்து உள்ள என்ட்ரன்ஸில் ஹாலில் தான் அந்த மெடிக்கல் பெட்டெல்லாம் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. அங்கே தான் டிவியும் அந்த எல்இடியும் இருக்குது. அப்போ உள்ளே போனோடனே எங்கள் அம்மா வந்து அப்படின்ட்டு வாய் மட்டும் திறந்து வாயில் தான் மூச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க, கண் வந்து மூடி இருக்குது. உள்ளே போனோடனே நான் அம்மான்ட்டு இப்படி கன்னத்தை போட்டு நானும் பிருத்திவி ரொம்ப உயிர், அதனால் பிருத்திவியை அடிக்கிறான். பிருத்திவி லெஃப்ட் சைடில் நிற்கிறான், நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நிற்கிறேன். அம்மான்னு எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவங்க ஒரு துளி கூட கண்ணை திறக்கவே இல்லை. வாயை வந்து
அந்த மாதிரி அந்த லாஸ்ட் பிரத் எனக்கு தெரியாது. நான் எங்கள் தாத்தாவை தான் டெட் பாடியாக பார்த்துருக்கேன், எங்கள் ஆச்சி டெட் பாடியாக பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற காலம், ஸ்கூல் முடித்த காலம். எனக்கு டெட் பாடியாக பார்த்தனால எனக்கு தெரியல அந்த லாஸ்ட் பிரத்துங்கிறது, எனக்கும் தெரியாது. அப்புறம் இப்படி போயிட்டுருக்குது. எத்தனை மணிக்கு? ஒரு 10:45 10:50க்கெல்லாம் போயாச்சு. அப்புறம் நான் அப்பாட்ட சொல்கிறேன், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஒரு டாக்டரு, அவங்கள வர சொல்லுங்கள் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க வராங்க. அவங்க வந்து 12 மணிக்கு வராங்க. 12 மணிக்கு வந்துட்டு அவர் ஸ்டெட்டஸ்கோப் வச்சு பார்த்துட்டு, ஒரு 2-3 நாள் தான் தாங்கும், ஹார்ட் பீட் வந்து ஆல்மோஸ்ட் நிற்க போகுது, இங்கே மட்டும்தான் கொஞ்சம் நேரம் துடிச்சிட்டு இருக்கும் ஹார்ட் பீட் நின்னாலும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு 12 மணிக்கு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, வேணும்னா பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, பாலாஜி ஹாஸ்பிட்டல், எடுத்துகிட்டு போனா போங்க, ஆனால் அது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சரி என்னடா பண்ணேன்ட்டு அம்மான்னு நானும் பிருத்திவியும் அழுகிறோம் 2 பேரும் அழுதுகிட்டே இருக்கோம். அவங்க கை பிடிச்சி உள்ளே போனோடனே முதல்ல ஃபீவர் இருந்துச்சு. நான் வந்து டாக்டர் வரதுக்கு முன்னாடி சரி பேராசிட்டமால் பாதி உடச்சி வேணால் போடலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி போடுற வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் எனக்கே பயம், கரெக்டுங்குது, அன்கான்ஷியஸாக இருக்காங்க, முழுங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி பிரச்சனைனால தான் அவங்க லிக்விடும் எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்மளால தான் ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அப்படியே நிறுத்திட்டேன். டேப்லெட் போட்டு விடல எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் ஃபீவர் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக நம்ம தொட்டு இப்படி பண்ணுறோம்ல, அடிச்சு அம்மா எந்திரிங்க, அம்மா எந்திரிங்கன்ட்டு அழுகிறோம்ல ஒப்பாரி மாதிரி வச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா காலிலேருந்து நைட்டி தானே போட்டிருக்காங்க, முட்டி வரைக்கும் இருக்கும் எப்போவுமே நைட்டி, கொஞ்சம் ஷார்ட் நைட்டி மாதிரி தைச்சிட்டு இருந்தோம். அப்போ அதுலேருந்து அந்த ஹீட்டாக இருக்கிற பாடி ஃபீவரில் ரொம்ப கொதிக்குதில்ல, அந்த டெம்பரேச்சர் வந்து கால்லேருந்து மெதுவாக அப்படியே வந்து அந்த உயிர் பிரியுது போல் இருக்குது. அதுக்கு வந்து சில்னஸ் அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மாதிரி வந்து சில் ஆகுது, பாதத்துலேருந்து ஆரம்பித்து சில்லாக ஆரம்பிக்குது. அப்புறம் ஹார்ட் பீட் நின்றுச்சு போல் இருக்குது. அந்த கரெக்டுன்னு வர சவுண்டும் கொஞ்சம் நின்றுச்சு. ஆனால் அந்த லாஸ்ட் பிரெத் மட்டும் பெருசாக நீ பெரிய பிரெத்தாக எடுத்து, எங்கள் அம்மா அடிக்கடி வந்து வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த மாதிரி அப்படி பண்ணுவாங்க. அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, அது அழகாக இருக்கும். நான் பண்ணுறது நல்லா இல்லை, அவங்க பண்ணுவாங்க. அது லாஸ்ட் பிரெத்து விடும்போது அந்த ஹார்ட் நிற்கிற ஸ்டேஜில் அப்படின்னு ஒரு இது அந்த மேனரிசம் மாதிரி அதை பண்ணிவிட்டு அப்படியே நின்றுச்சு. ஆனால் கழுத்தில் வந்து துடிக்குது, கழுத்தில் தொட்டு பார்த்தா துடிச்சிட்டு தான் இருக்குது. அப்புறம் திருப்பி இன்னும் அம்மான்ட்டு நானும் பிருத்திவியும் அழுகிறோம். பிருத்திவிக்கு பயங்கர உயிர். பிருத்திவி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டெட் பாடி பார்க்குறானா, ஐயோ எப்படி இருக்கும். 2 பேரும் அழுது இது பண்ணுறோம். அப்புறம் தம்பி ஒய்ஃப் வந்து பெட்ரூம்லேருந்து வராங்க. அவங்க வந்து பார்த்து இப்படி பெட் ரிட்டனாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு சலிச்சிருச்சு போல் இருக்குது. அவங்களுக்கு இதுதான், அவங்களுக்கும் தெரியல போல் இருக்குது இதுதான் லாஸ்ட் மொமெண்ட்டுன்ட்டு. ஆனால் எங்கள் சித்தப்பாட்டை வந்து விசாரித்து வச்சுருக்காங்க. அப்போ எங்கள் சித்தப்பா சொல்லியிருக்காரு, இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜு, நீங்கள் சீமெண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டு. எங்கள் அப்பா போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து சீமெண்ணெய் பாட்டிலாக எடுத்துகிட்டு வராங்க, மஞ்சள் சீமெண்ணெய். அப்புறம் நான் சொல்லிட்டேன், நம்மளுக்கு தெரியாதே, பக்கத்தில் ஹெல்த் சென்டர் இருக்குது, அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்கள கூப்பிட்டு ஒழுங்காக அம்மாவுக்கு என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் சீமெண்ணெல்லாம் ஊற்றுவீங்களாம்மா, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஊற்றுனா என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு தெரியாதில்ல அன்கான்ஷியஸாக இருக்காங்களா என்னன்ட்டு. அப்புறம் நம்மளுக்கு நம்பிக்கை வராதே, முதல்ல அம்மா இறந்துட்டாங்கன்னு நம்ம நம்புவோமா முதல்ல. இன்றைக்கி 7 வருஷம் ஆகி கூட இன்னும் நம்பிக்கை இல்லை எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு. அது அப்படியே நிற்கும் அந்த லாஸ்ட் மொமெண்ட்டு. அப்புறம் ஹெல்த் சென்டர்லேருந்து அந்த லேடி வந்துட்டு இறந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த சாங்கியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் எங்கள் ஆர்மி மாமா மருமக அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு தான் நிறையா தெரியும் போல் இருக்குது, நிறையா டெத்துக்கெல்லாம் போயிருக்கனால தெரியும். அதனால என்னென்னமோ சாரீ மாற்றி கட்டி என்னென்னமோ காடா துணியெல்லாம் வாங்கி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாப்புல அந்த பொண்ணு, என்னோட சின்ன பொண்ணு, ஆனால் அதுக்கு நல்ல விவரம் இருக்குது. அப்புறம் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் நான் இப்படி கை அப்போ தான் 2 மாதம் ஆகிருக்கு, அந்த இது மட்டும் போட்டுட்ருக்கேன், ஸ்விங் மட்டும் போட்டுட்ருக்கேன். அப்புறம் அதை போட்டுட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ஃபாரூக் மச்சி வந்து திருப்பி எக்ஸுக்கு நைட்டே உடம்பு சரியில்லைன்ட்டு போட்டேன் போல், இல்லை இறந்துட்டாங்கன்னு போட்டேன். ஃபாரூக் மச்சிக்கு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு வந்துட்டேன் போல் இருக்குது. காஞ்சனாக்காவுக்கு ஒரு மெசேஜ், ஃபாரூக் மச்சிக்கு ஒரு மெசேஜ், இறந்துட்டாங்கன்னு ஒரு 2:30 மணி 3 மணிக்கு போட்டேன்.
ஃபாரூக் மச்சி திருப்பி என் மொபைலுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார். என் மொபைல் எக்ஸ்ட்ரா இருக்குது. அவர் திருப்பி இந்தியா நம்பருக்கு அடிக்கிறார் போல் இருக்கு. என்னாச்சு, கையை பார்த்துக்க சொல்லுங்கள், மெசேஜ் மேலே மெசேஜ் போடுறாரு, கையை பார்த்துக்க சொல்லுங்கள், கை யாராச்சும் அமுத்திர போகிறாங்க, இப்போ தானே 2 மாதம் ஆகிருக்கு அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ எக்ஸ் வந்து சொல்கிறாரு, ஃபாரூக் இப்படி ஃபோன் பண்ணுறாரு, மெசேஜ் போட்டே இருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஃபாரூக் மச்சி பரவாயில்ல, இவர் மேல் பெஸ்டி, பாரு எவ்வளோ அக்கறை எடுக்கிறாரு, எக்ஸு கூட சொல்ல இவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு, பரவாயில்ல நம்ம மேலே அக்கறைப்படுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, ஃபாரூக் மச்சி எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு அப்பையிலேருந்தான் ரொம்ப அவர் மேலே மரியாதை. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு சாயந்தரம் ஃபியூனரலுக்கு போய் எங்கள் அம்மாவை அங்கே ஃபியூனரல் பெட்டில் போடுறதுக்கு முன்னாடி அந்த வெளியே நின்று சாங்கியெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த எல்லோரும் காசு வைக்கிறவங்களாம் காசு வைங்க, அப்புறம் தம்பி மொட்டை அடிச்சிட்டு வர்றது எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் நான் முதல் ஆளாக போய் அந்த ஃபியூனரல் பெட்டில் படுக்க வைக்கிறதுக்கு முதல் ஆளாக நானும் எக்ஸும் போய் நின்றுட்டோம். அப்புறம் பார்க்க முடியாது, அவங்க கூட லாஸ்ட் மினிட் இருக்க முடியாது அப்படின்ட்டு அங்கே போய் நின்றுட்டோம். அப்புறம் நிறையா சொந்தக்காரங்க நிறையா லேடிஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் அங்கே நின்றுட்டோம். அப்புறம் எங்கள் அக்கா கொஞ்சம் லேட்டு, அப்புறம் அந்த ஆத்தூர் அக்கா லேட்டு. அப்புறம் கரெக்டாக லீவர் புல் பண்ணுற டைமுக்கு யாரோ வராங்களாமா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி வச்சு அப்புறம் அந்த அக்கா வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி அந்த ஃபியூனரல் லாஸ்ட் இது பண்ணாங்க. அப்புறம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பிருத்திவிட்ட கட்டி பிடிச்சி, பிருத்திவிட்ட நீ என்னைய பார்த்துக்குவியாடா, ஏன்னா எனக்கு வந்து என் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா மேலே எனக்கு மரியாதை பாசம் எல்லாமே வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து வெஜைனால் 5 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்களே, பிருத்திவியோட ஷோல்டரும் என்னமோ வெளியே வரல, அதனால் லேசாக க்ராஸாக கிழிச்சு விட்டு வெஜைனாலேருந்து லேசாக தைஸ் வரைக்கும் கிழிச்சு விட்ருக்கனால எங்கள் அம்மா தான் அதுக்கு அந்த ஆன்டிசெப்டிக் லிக்விட் மாதிரி இருக்கும்ல ப்ளூ கலரில், அதெல்லாம் போட்டுவிடுவாங்க. அப்போ எனக்கு வந்து பாரு, புருஷனால் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிருக்கோம், அவன் போய் ஓடாத மளிகை கடையை பார்த்துருக்கான்ட்ருக்கிறான், ஆனால் எங்கள் அம்மா தான் இதுக்கெல்லாம் மருந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு டெலிவரியிலேருந்தால் எங்கள் அம்மா மேலே எனக்கு ரொம்ப பாசம். எங்கள் அம்மாவுக்கும் அந்த தம்பி மேலே மட்டும் இருக்கிற அஃபெக்ஷன் வந்து என் மேலேயும் திரும்பிடுச்சு. ஏன்னா பிருத்திவியை பெற்று கொடுத்துருக்கேன்ல, அதனால் மாறிடுச்சு. அப்போ ரொம்ப நல்லா பாசமாக இருப்பாங்க. நிறையா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்கள் அம்மா கூட நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் பேசிகிட்டே இருப்பேன். தொண பேசிகிட்டே இருப்பேன். எக்ஸ் சோஃபாவில் படுத்துட்டு இருப்பான். எங்கள் அம்மா ஊன்னு கேட்டே இருப்பாங்க. நான் முகூர்த்தம் போயிட்டு வந்தது அது இதுன்னு எல்லா கதையும் பேசிகிட்டு இருப்பேன். அவங்க பாட்டு கேட்டுருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள்லேருந்து லீவு நாள்லாம் என் வீடு தான் எங்கள் அம்மாவுக்கு அம்மா வீடு. அதனால் அங்கேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு தம்பி பொண்டாட்டி சமைச்சிக்குவா தம்பிக்கு அப்படின்ட்டு இங்கே வந்துடுவாங்க. அப்பா வருவார், இங்கே சாப்பிடுவாங்க, நான் சமைப்பேன். நல்லா ஜாலியாக இருக்கும் எங்கள் அம்மா வந்தாங்கன்னா. அப்புறம் கிளைண்ட்ஸுக்கு கதவை திறந்து கொடுப்பாங்க. ஜன்னல் கார்னர் எங்கெல்லாம் அழுக்காக இருக்கோ, எதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணலையோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, பாத்திரம் கழுவி கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு ரொம்ப அந்த ஃபியூனரல் இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே அந்த நைட் நடந்ததெல்லாம் அப்படியே தலையிலே சுற்றிட்டு இருக்குது. அந்த லாஸ்ட் பிரெத் எடுத்தாலும் நான் இப்படி அடிக்கிறேன், திருப்பி சிபிஆர் கொடுக்குற மாதிரி பண்ணுறேன், திருப்பி முழிச்சு வந்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் அங்கே ஃபியூனரல் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த காசு போடுறவங்களாம் போடுங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. லைஃப்லேயே நான் எங்கள் அம்மா வந்து இவ்வளோ ஃபேஸ் வந்து அழகாக இருக்குன்னு அன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். பிருத்திவி வந்தான் வரவாங்களே காலைல எழுப்பிட சொல்லி. அப்புறம் எதில் விட்டேன், அவ்வளோ அழகாக இருக்காங்க வரவங்களே. என் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அவங்க அம்மா அழகு. ஆனால் அந்த ஃபியூனரல் லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக எல்லோரும் மூஞ்சி பார்த்துக்கோங்க, காசு போடுறவங்க போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவ்வளோ ஃபேர் ஆகிட்டாங்க. அந்த ரத்தம்லாம் சுண்டிருச்சுல, ஒரு மாதிரி ஆயிரும்ல. விடியங்காலம் வர 12:40 அந்த மாதிரி இறந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சாயந்தரம் 4:30 மணி 4:45 அந்த மாதிரி ஆகும்போது அந்த உள்ள டீகாம்போசிஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிரும்ல, அதனால அப்படி வெளுத்துட்டாங்களா என்னன்னு தெரில, செம்ம கலர் ஆகிட்டாங்க. செம்ம அந்த தேஜஸ் மாதிரி இருக்குது ஃபேஸில். அவ்வளோ அழகாக இருக்காங்க. பொட்டெல்லாம் பெருசாக வச்சு விட்டுட்டு மஞ்சள்லாம் இது பண்ணியிருக்கனால ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. எனக்கு விட்டு விலகவே முடியல என்னால். அப்புறம் என்னடா பண்ணேன், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சாயந்தரம் வந்து எக்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு திருப்பி ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம், அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவார்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் குளிச்சுட்டு அவசரமாக குளிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனோன்னே எங்கள் அப்பா சாப்பிட்டியா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு தம்பி வந்தான். தம்பி ஒன்றும் பேசலை. சாப்பிட்டியா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு இல்லை நான் மழுப்பிட்டேன், இல்லை சாப்பிட்டுக்கணும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இங்கே தங்கெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் எங்கள் அப்பா.
அப்போ என்ன நினச்சேன்னா, அம்மா இறந்துட்டாங்கன்னா, நம்ம அம்மா வீடு கூட அது வந்து மாமியார் வீடா மாறிரும். அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டு. யாருக்குமே அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அது அம்மா வீடு. அம்மா இறந்து அடுத்த நிமிஷம் வந்து அது மாமியார் வீடா ஆயிரும். அதனால தொரத்தி விடுற மாரி, உள்ள கூட கூப்பிடல எங்க அப்பா. வெளிய போர்டிகோலருந்தே, "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படின்ட்டு எக்ஸும் ஒண்ணும் சொல்லல. வந்தாச்சு. வந்துட்டு நான் அப்படியே பித்து புடிச்ச மாரி உட்காந்துருக்கேன். அ அம்மா இருந்தாங்களே, என்ன நடக்குமோ லைஃப்ல? எப்படி அம்மாவ நினைக்காம இருப்போம்? அப்புறம் அப்பா காசு குடுத்து படிக்க வச்சுருவாரா? 1 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. வருஷத்துக்கு 20, 25 அந்த மாரி ஆயிட்டுருக்கு. நம்மளுக்கு இந்த கை வேற பிரச்சனை. மேக்கப்லாம் போ முடியல. கொஞ்ச நாள் கொஞ்சம் கேப் விழுந்துரும்ல. ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் கேப் விழுகும்ல அடிபட்டிருந்தா. எப்புடா கொண்டு போறோம்? எப்படி ஃபீஸ் கட்டுவோம்? என்ன பண்ணுவோன்னு இதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டுருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன், அம்மாவோட இது முடிஞ்சிருச்சா, ஃபாரூக் மச்சி, குரூப்ல இருக்கிறவங்க, நெறையா பேர் வந்து ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க உறவுகளே. நிஜமாவே சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆறுதல் சொல்லி தான், நான் வந்து ஓரளவுக்கு உயிரோடவே இருந்தேன்னு நெனைக்கிறேன். நைட்டெல்லாம் 2 மணி, 3 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. அம்மாவ பத்தியே போஸ்ட்டெல்லாம் போட்டே இருப்பேன். மிஸ் பண்றேன்னு போட்டே இருப்பேன். அந்த ஸ்டேஜில தான் நான் வந்து மிஸ் யூ அம்மான்னு அடுத்த நாள் அந்த ஃபோட்டோ போடவும், நெத்தியில கிஸ் பண்ற மாரி போடவும், ஒரு ஃபேன்சிக்காரங்க அதில அஃபெண்ட் ஆயி, அம்மா செத்துப்போன அம்மாவ ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கியான்னு சண்டை போட்டு, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா பேசவே இல்ல. இப்ப தான் நடுவுல பேச ஆரம்பிச்சேன். அதுவும் நான் ஒரு பிரைடல் மேக்கப்க்கு செட்டு போய் அவங்களுக்காச்சும் போகட்டும் அந்த காசுன்ட்டு, அவங்க கடைக்கு நான் தான் வருமானம் வரத்துக்கு பண்ணோன்னே, அப்புறம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ பேசுறாங்க. அம்மாவும், பொண்ணும் அந்த ஃபேன்சிக்காரங்க. அந்த மாரி அம்மாவோட இது போச்சு உறவுகளே. அப்புறம் அம்மா இறந்ததுக்கப்புறம் வினோதோட கோயிலுக்கு, அந்த கேரளால இருக்க கோயிலுக்கு 1 தடவையோ, 2 தடவையோ போயிருக்கோம். வினோத் எங்க வீட்ல வந்து தங்குவான். அம்மாவோட 16க்கு வந்தாப்புல, இறந்ததுக்கு வந்தாப்புல வினோது. வினோதுக்கும் எங்களுக்கும் நல்லா ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சொந்த தம்பி அடிக்கடி எப்படி வருவாங்க, அந்த மாரி ஆயிடுச்சு. அப்புறம் குரூப்லயும் ரொம்ப க்ளோஸா ஃபாரூக் மச்சிட்ட போய் பேசுறது, எதுனாலும் என்னோட இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் ஃபாரூக் மச்சி தான் என்னைய வந்து படிக்கிறதுக்கு எழுப்பி விடுவாரு. அவரு சவுதியில உட்காந்துருக்காரு. நம்மளுக்கு காலையில 4:30 மணிக்கு எழுப்பி விடுங்க மச்சின்னு சொன்னா, அவருக்கு 2:30 தான் இருக்கும். ஆனா, அவர நான் சொல்றேனேன்ட்டு, "நான் தூங்கிருவேன் மச்சி. எனக்கு டே டைம்ல கிளையண்ட்ஸ் கொஞ்சம் நஞ்சம் பார்க்கணும், ஸ்டூடண்ட்ட பார்க்கணும்." அவங்க வந்து ஏப்ரல் ஏப்ரல் வரைக்கும் இருந்தாங்க. ஏப்ரல்ல தான் கடை போட்டாங்க, படிச்சுட்டு இருந்த ஸ்டூடண்ட். அப்ப எனக்கு எக்ஸாம் அந்த டைம்ல தானே வரும். ஏப்ரல், மேல தானே வரும். அப்ப என்னால டே டைம்ல ஒண்ணும் படிக்க முடியல. நைட்ல விடியங்காலம்பற தான் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட சொல்லுவேன். அவரும் 2:30 மணிக்கு அலாரம் வச்சு, மனுஷன் 12 மணிக்கு தான் தூங்கியிருப்பாரு. திருப்பி 2:30 மணிக்கு அலாரம் வச்சு என்னை எழுப்பி விட்டுட்டு அப்புறம் தூங்குவாரு. அப்புறம் நான் படிப்பேன். அப்புறம் எக்ஸாம் போகும்போதும் அப்படிதான். எப்படா போய் எழுத போறோம்? ஜனவரியில தான் கை உடைஞ்சிருக்கு. ஏப்ரல் லாஸ்ட்ல அந்த லீவ்ல தானே வைப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரீயா இருக்கும்ன்ட்டு. ஏப்ரல், மேக்குள்ள வச்சு முடிச்சுருவாங்க. அப்போ ரொம்ப ஹீல் ஆகலைல்ல. வலிக்கும் தானே எப்படி இருந்தாலும். இது ரிஸ்ட்டுங்கிறனால. எப்படி எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதுறேன். 18 ஏப்ரல்லையோ, மேலயோ. அம்மா இறந்து ஒரு 1 மாசம் அம்மா இறந்துட்டாங்க. கை இந்த மாரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஆள் வேற செக்ஷுவல் டார்ச்சர் வேற குடுக்குறான். நான் வந்து ஒரு 1 மாசம் குளிக்க வைக்க சொல்லிட்டு, நானே குளிச்சுக்கிறேன். நானே ஷவர்ல குளிச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் போட்டு சோப் போட்டு குளிச்சுக்கிறேன்னு சொன்னோனே, இவன் நீலி கண்ணீர் வடிக்கிறான். அ ஏன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நடக்காதுல்ல. நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருவேன்ல உள்ள அப்படின்ட்டு இவன் இவன் இந்த மாரி மாறுறான். ஐயையோ! மீண்டும் மீண்டுமா? அப்படின்னு ஆயிடுச்சு. நான் படிக்கிறத பார்க்கறதா, சம்பாரிக்கிறத பார்க்கறதா, கை வலியாகுது அத பார்க்கறதா, கால் வீங்குது அந்த L4, L5ல ம அந்த டைம்ல தான் அ ஆயுர்வேதிக் மருந்து வாங்கி சாப்பிட்டேனா, அது எந்த இயர்ல சாப்பிட்டேன்னு ஞாபகம் இல்ல. ஆனா அது கொஞ்சம் சரியானாலும் அப்பப்போ அதுவும் தொந்தரவு பண்ணும். இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வீங்கலனாலும் அப்பப்போ பேக் பெயினு, கால்ல வலி அந்த மாரி லேசா வந்துட்டு தானே இருக்கு. ஒரேடியா சரியாயிருமா சர்ஜரி பண்ண முடியாம? அப்படி போயிட்டுருக்குது. அப்புறம் அ வினோத் வந்து ரொம்ப மாசத்துக்கு 1 தடவ, 2 தடவ வராப்புல, போறாப்புல. நானும் எக்ஸும் பிருத்வி ரூம்ல தங்குவாப்புல. எங்க தம்பி, என் தம்பி மாரியே எங்க வீட்ல பழக ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய ஆஸ்ட்ரோலாம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொன்னாப்புல. அதெல்லாம் ட்ரூவா தான் இருந்துச்சு. அதனால எங்க அப்பாக்கு, தம்பிக்கெல்லாம் வினோத் மேல ரொம்ப மரியாதை. அவங்க அப்பா வந்தாரு. இறந்ததுக்கு அப்புறம் வந்தாருன்னு நெனைக்கிறேன். அப்புறம் விக்கி தம்பி அந்த அன்னைக்கு லைவ்ல பேசினார்ல,
வினோதோட ஓன் பிரதர். அவரும் 2-3 தடவை வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கும் வந்திருக்காரு அவங்க தம்பி. அப்பா வந்து ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரா இல்லை இறந்ததுக்கப்புறம் வந்தாரான்னு தெரியல. வினோதோட அப்பா ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டோம். நல்லா ரேப்பப் போயிட்டுருக்குது. அப்புறம் வந்தால் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, அப்புறம் அவன் ஏதாச்சும் வீட்டுக்கு செலவு பண்ணுவான், ஏதாச்சும் பிருத்திவிக்கு வாங்கி கொடுப்பான். இந்த மாதிரி ஓன் பிரதர் மாதிரி போயிட்டுருக்குது வினோத். என்னோட ரேப்போ தம்பிகிட்ட வந்து டோட்டலாக கட்டு. அன்னைக்கு நான் டெத் அன்னைக்கு நான் எங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்தவ தான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து தான் திருப்பி போனேன். எப்போ போனேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொல்கிறேன் எப்போ போனேன் அப்படின்ட்டு. அப்புறம் இப்படி நடந்துகிட்ருக்குது. அம்மா இறந்து விமென்ஸ் டே அன்றைக்கி தான் காலையில் 12:40 இறக்குறாங்க. அன்றைக்கி விமென்ஸ் டே. இன்றைக்கி வரைக்கும் விமென்ஸ் டே வந்துச்சுன்னா எல்லோரும் அவங்க அம்மா கூடலாம் எங்கள் வீட்டு ராணி, எங்கள் மென்டர் அந்த மாதிரிலாம் போட்டுட்ருப்பாங்க. எனக்கு கோவம் தான் வரும். எங்கள் அம்மா கூட எந்த ஃபோட்டோவும் இல்லை, எங்கள் அம்மாவும் இல்லைன்ட்டு கோவம் தான் வரும். அப்புறம் என்ன செய்ய, மதர்ஸ் டே விமென்ஸ் டே எல்லாம் எனக்கு சாபம் மாதிரி ஆயிடுச்சு அன்னையிலேருந்து. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த சோஷியல் மீடியாவில் அந்த குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்குது. எக்ஸ் வந்து அவங்க அப்பாவையும் பார்க்கணும்ல, அதனால் அவர் எப்போ மேலே கொஞ்சம் லேட்டாக வர்றது, 1 மணி 2 மணிக்கு வர்றது, சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் திட்டுறதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த 1 வருஷம் 1.5 வருஷம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாரு. கரெக்டாக அம்மா இறக்குறாங்க அவங்களே. கரெக்டாக அம்மா இறந்து இப்போது எங்கள் அம்மா இறந்தாங்கன்னா நான் வந்து இவன்கிட்ட திருப்பி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நான் நிறுத்தினது வந்து ஒரு ஏப்ரலோ மே ஜூன் அந்த மாதிரி நிறுத்திப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு பேர்டனாக இருக்குது படிக்கிறது. அப்புறம் இவன் திருப்பி காசு கொடுக்க மாட்டேங்கிறான் கிராசரிக்கு. நான் கை உடஞ்ச கையோட 4000 4500 வாடகையை வாங்கி அவனுக்கு சோறு போடணும், பிருத்திவிக்கு சோறு போடணும், ஃபீஸ் கட்டணும், என்னோடய சுகர் மாத்திரைங்க, கொலஸ்ட்ரால் மாத்திரைங்கெல்லாம் வாங்கணும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் நான் மாத்திரை வாங்கி சாப்பிட்ருக்கேன். என்னோடய ஒரு மாத்திரையே 25 ருபீஸோ 30 ருபீஸோ வருதுன்னு நினைக்கிறேன். 15 மாத்திரை ஆல்மோஸ்ட் 400 ருபீஸ் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாம் வாங்கணும்ல அப்படின்ட்டு நான் திருப்பி எங்கள் அம்மா இறந்த சோகத்துலேயும் இருக்கனால நான் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வேணான்னு சொல்லிட்டேன். அதில் திருப்பி இவனுக்கு சிண்டு கிளம்புது. எங்கள் அம்மா இறந்து ஒரு 3-4 மாதம் கழித்து இவனுக்கு சிண்டு கிளம்புது. செப்டம்பர் மாதம் இருக்கும். கரெக்டாக எங்கள் அம்மா இறந்து 9 மாதம் கணக்கு போடுங்க, எந்த மாதம் தெரில. 9 மாதம் ஆகுது. 9 மாதத்தில் திருப்பி பைத்தியம் முடிச்சிருச்சு எக்ஸுக்கு. திருப்பி அதே சந்தேகம், திருப்பி அடிதடி, திருப்பி வந்து அடிதடியை மீறி நான் வந்து இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறேன்ல, ஏப்ரல் மேலே எக்ஸாம் படிக்கும்போது பிருத்திவியை உசுப்பேற்றி விட்டு நீ ஃபெயில் தான் ஆக போகிற, அம்மா நீங்கள் ஃபெயில் தான் ஆக போகிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இரிட்டேட் பண்ணுறது. அப்புறம் வீடு துடைக்கிறது அந்த மாதிரிலாம் இந்த உடஞ்ச கையோடையே அவளே செய்யட்டுண்டா, அது அவள் வீடு, நீ எதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுற, அந்த மாதிரிலாம் சொல்லி பிருத்திவியை மென்டல் ஆக்கிறது. இப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்லைல்ல, அதனால் இப்படி போயிட்டுருக்குது. எனக்கு என்ன கோவம்னா, நான் கை உடஞ்சும் நான் தான் திருப்பி சம்பாதிக்கணுமா? அந்த பிள்ளைங்களுக்கு வந்து 7500 என்னமோ சம்பாரித்து கொடுத்தாங்க. 1.5 மாதமோ 2 மாதத்தில் 7500 என்னமோ சம்பாரித்து கொடுத்தாங்க அந்த பிள்ளைங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே 2000 நான் அவங்களோட கடை ஓப்பனிங்க்கு நான் மொய் மாதிரி வைக்கிறேன். எல்லாம் ஏப்ரல் மேலே கடை ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேர்த்துக்குமே 4000 வரை நான் கொடுக்குறேன். இவங்க வேலை செஞ்ச மாதிரி தான் நான் ஃபுல் டே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே. லேயர் கட்டெல்லாம் ஒரு பொண்ணு நீல முடியோடு வந்ததுக்கு சேர் மேலே ஏறி நின்னெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு சரி கொடுத்துர்லான்ட்டு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு இந்த ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணாதனாலேயே கொஞ்சம் இரிட்டேட் ஆகி வேண்டாம், கை வலி ஆகுது, அப்பப்போ வீங்கிக்குது, இன்னமே வீங்குவோம் அவங்களே. இன்னமே வெயிட்டாக குக்கர் தூக்குனேன்னா இங்கே இந்த இடத்துல வீங்கிடும். அதனால் நான் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஸ்டாப் பண்ணனால இவன் வந்து என்னை எழுப்பி விட மாட்டேங்கிறான், எக்ஸாம் படிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறான் நெகட்டிவாக. நான் கண்ணீரோட 11 மணிக்கே 1:30 மணிக்கு எக்ஸாமு, 1:30-2 மணிக்கு எக்ஸாம், 11 மணிக்கே லோக்கல் கால் டாக்ஸி இருக்குல்ல, அதை சொல்லி திருப்பூருக்கு அப் அண்ட் டவுன் பேசிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி கூப்பிட்டு வர மாதிரி. இங்கேருந்து 11 மணிக்கு போனால் சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 2-2:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி நான் போயிட்டுருக்கேன். அப்போ இவன் வந்து ரொம்ப படிக்கிறத வச்சு இது பண்ணிவிட்டு அப்புறம் நைட்லலாம் உட்காந்து படிக்கிறேன். டே டைமில் காலையில் எழுந்துச்சி படிக்கிறேன், நைட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து படிக்கிறேன். பார்லரில் கொஞ்சம் நஞ்சம் பார்த்துட்டு சமையல் வேலையும் இவன் விட்டுட்டான். செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்லைன்னொன்னே சமையல் வேலை திருப்பி ஏன் தலையிலே போட்டான். அப்புறம் சரி இவனை பற்றி தெரிஞ்சால் தானே அப்படின்ட்டு உட்காந்து படிக்கலான்னா இவன் வந்து பின்னாடி இங்கே தானே உட்காந்து படிப்பேன் பெட்ரூமில், முதுகை தடவுவான்,
காலையில் எழுந்துச்சி படிக்கனாலும் முதுகு தடுவான், இடுப்பை தடவான், கில்லுவான், கேவலமான வேலைங்களெல்லாம் பார்த்துட்டே உட்காந்துருப்பான். எனக்கு கடுப்பு தான் ஆகிட்டு இருக்கும், என்னத்தடா பண்ணேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் போயிட்டுருக்கேன். அது தப்பா ரைட்டா எனக்கு தெரியல. எனக்கு அப்படி அம்மா இறந்துட்டாங்க, நான் படிக்கணும், கை வலி, நான் சம்பாதிக்கணும், ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டேன் நான். அதனால நான் விட்டுட்டேன். அது தப்பா ரைட்டா எனக்கு தெரியல. ஆனால் இவன் திருப்பி இவனுக்கு சென்று கிளம்பிருச்சு. இவன் வந்து விடவும் மாட்டான். நீ படிக்கிற, நீ போ, நான் எதுக்கு கொண்டு வந்து விடணும் அப்படின்ட்டு. அப்படியே ஒரு தடவை 2 தடவை வந்திருக்கான். வந்திருக்கான்னா நான் காசு கொடுத்து கூட்டு போகணும் இவனை. ஃபுல்லாக எப்படின்னா, இப்போ ஒரு ரூ. 1000 ஆகுதுன்னு வைங்க, அப் அண்ட் டவுன். இவனுக்கு வந்து 1500 கொடுக்கணும். ஏன்னா சாப்பாடு செலவு, இவனுக்கு பான் பராக் செலவு, தம் அடிக்கிற செலவு. அப்போ நான் பார்த்தேன், 1500 கொடுத்து நான் போகிறதுக்கு ரூ. 1000 பெட்ரு அப்படின்ட்டு நான் லோக்கல் டாக்ஸி 1000 பிடிச்சிட்டு அப்போல்லாம் அவ்வளோதான். போயிட்டு வருவேன். ஃபாரூக் மச்சி தான் வண்டியில் உட்காந்ததுக்கப்புறம் ஃபாரூக் மச்சிகிட்ட ஷேர் பண்ணேன். ஒரு அந்த பிரேமாக்கா, காஞ்சனாக்கா, வினோது, சரண் தம்பி, ஒரு சில பேர்த்திட்ட மட்டும் இந்த மாதிரி வீட்டில் திருப்பி பிரச்சனை கிளம்புது அப்படின்னு மட்டும் ஷேர் பண்ணேன். கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டான். திருப்பி அடிக்கவும் ஆரம்பிக்கிறான், கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கிறான். இப்போ என் கை உடஞ்சி கிடக்குது, திருப்பி அடிக்கவும் முடியல என்னால். அப்புறம் மனசளவுலையும் அம்மா இறந்தோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சா மனசு, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதுலேருந்து வெளியே வர முடியல. அதனால நான் இவனை பெருசாக அடிச்சிக்கல, கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். முதல்லையாச்சும் ஒரு அடி அடித்தானா 2 கொடுப்பேன். அப்புறம் தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போனேன் 2016. அப்புறம் படிக்கிறேன். வருஷத்துக்கு எத்தனை எக்ஸாம்னு ஞாபகம் இல்லை, 2 தடவை எழுதுவேன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். வெற்றிகரமாக ஃபஸ்ட் இயரும் முடித்தாச்சு. இவன் வந்து கரெக்டாக 2018 இறந்தாங்களா, லாஸ்ட் வந்துருச்சா, 18 லாஸ்ட் வந்துருச்சா. ஒரு நாள் என்ன பண்ணுறான், இப்போ நான் வந்து ஹாலில் உட்காந்து படிச்சுட்ருக்கேன்னா அங்கே வந்து நின்று குட்டி நாயை கூப்பிட்றேன், அப்படி பண்ணுவான். அப்புறம் இப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் அம்மா ஃபோட்டோவை அசிங்கப்படுத்துறது. ஒரு நாள் கிச்சனில் நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன், பிருத்திவிக்கு ஒரு நாள் கூப்பிட்றேன். என்னைய கூப்பிட்டுட்டு அம்மா ஃபோட்டோவை காரி துப்பிட்டு, நீ தான் ஏதோ மந்திர தந்திரம் பண்ணியிருக்க, அதனால தான் இவன் என் கூட வாழ மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் போடாமல் லுங்கியை தூக்கி காமிக்க, வா நக்கு அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை சொல்ல. என்னைய வந்து இப்படி நாயை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டானா, நான் சட்டுவத்தோடு இப்படி வந்து நிற்கிறேன். என்னமோ சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுறான். எனக்கு நான் எதிர்பார்க்கல. நான் சமைக்கிறத பார்க்குறதா, அடுத்தது எக்ஸாம் படிக்கணும், புக்ஸு அந்த மாதிரி விஷயத்த பார்க்குறதா, இதை பார்க்குறதா. அப்புறம் எனக்கு சரியான கோபம். நான் எங்கள் அப்பாட்ட ஷேர் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தானே நஷ்டம், நீ எதுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொல்ல. அப்புறம் கரெக்டாக எங்கள் அம்மா இறந்தனால நான் வந்து அப்போ தான் அந்த டிசம்பரோ ஜனவரியோ அப்பப்போ ஒரு நாள் 2 நாள் மட்டும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறேன். பிரின்ஸ்பலாக போக ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை அப்போ போகல. 2019 கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் போனேன். சும்மா போவேன், சும்மா வரப்போக இரு அப்படின்னு சொன்னாலும் போவேன். சும்மா கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ள சும்மா போயிட்டு வருவேன். நான் இருக்கேன், அம்மாவுக்கு பதிலாக நான் இருக்கேன், நான் வந்துடுவேன் ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவார், போவேன். அப்புறம் என்னாச்சு, கரெக்டாக 2018 நவம்பர் டிசம்பர் வரும்போது ஏதோ பிடிஏ மீட்டிங் வைக்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து பிடிஏ மீட்டிங் முடித்து சனிக்கிழமை தான் வைப்பார். முடித்து கேன்டீனில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் நாங்கள் வருவோம். 3:30-4 மணிக்கு சமோசா இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். என்னை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்போ நான் வந்து எக்ஸிட்டை பேச்சுவார்த்தை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இவன் இந்த மாதிரி என்னைய டீமோட்டிவேட் பண்ணுறான்ல, படிக்க விடாமல் டிஎல்எடு. அதனால நான் அவன்கிட்ட பேச்சுவார்த்தையே நிப்பாட்டிட்டேன். செக்ஷுவல் ஆக்டிவிட்டி கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது. நான் பாட்டுக்கு சமைச்சு வச்சிருவேன், தின்னு என்னமும் பண்ணு அப்படின்ட்டு. அப்புறம் காசு மட்டும் கேட்பான். காசு கேட்டானா தான் நான் காசு கொடுத்துருவேன். காசு கொடு, நான் போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவான். ஜாமானை மட்டும் கிராசரி எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லுவேன். காசு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வருவான். என்னோட பணம் டெபாசிட் பண்ணனா கூட அவன் தான் போவான். அந்த மாதிரி போயிட்டுருக்குது. அப்புறம் ஸ்கூலுக்கு இப்படி ஒரு நாள் கிளம்பியிருக்கேன். அந்த 2018 கிளம்பியிருக்கேன். அப்போ என்னங்கிறான், பையன்கிட்ட நான் வந்து லேட் ஆகும் வரத்துக்கு 3 நாள் ஆகும், சமைச்சு வச்சிட்டேன், நீ சாப்பிடு. அந்த ஆள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டிகிட்ருக்கான் பிருத்திவிக்கு 8:30 மணி அந்த மாதிரி. அப்போ நான் சொல்லிவிட்டு பிடிஏ மீட்டிங் இருக்குது, அவனுக்கு புரியுமில்ல, ஸ்கூலில் 7th வந்துட்டான்னு நினைக்கிறேன் பிருத்திவி அந்த டைமில். அப்போ புரியுமில்ல, பிடிஏ மீட்டிங் இருக்குது, அதனால லேட்டாக வருவேன், தாத்தா தான் கேன்டீன் கூப்பிட்டு போயிட்டு வருவார்ல அப்படின்ட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்கிறான்.
இந்த ஆள்கிட்ட நான் வந்து இந்த ஆளுக்கு காதில் கேட்கட்டும்னு தான் பிருத்திவிக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். எதுனாலுமே பிருத்திவிகிட்ட சொல்கிற மாதிரி சொல்லி கன்வே பண்ணுவேன். ஏதாச்சும் முகூர்த்தம் இருந்தாலும் அப்படி. முகூர்த்தத்துக்கு என்னோடய ஸ்டூடெண்ட் வந்ததுலேருந்து 2017 நவம்பர் டிசம்பரில் எப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்களோ நான் வந்து ஆட்டோவில் போக ஆரம்பிச்சிட்டேன். உடனே எதுக்குலாம் டிபெண்ட் பண்ணி இருக்கணும், பேசாமல் நம்ம ஆட்டோவில் போகன்ட்டு நான் ஆட்டோ கால் டாக்ஸியில் அப்போ தான் வருது. கால் டாக்ஸியில் போக ஆரம்பிக்கல, ஆட்டோவில் போக ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் எங்கள் அப்பா கூட போகிறேன் அப்படின்ட்டு இவனுக்கு காதில் விழுகட்டும்னு தான் சொல்கிறேன் பிருத்திவிகிட்ட. இவன் மூடிட்டு கேட்க வேண்டியதானே. இவன் என்ன சொல்கிறான் பிருத்திவிகிட்ட, டேய் உங்கள் தாத்தாட்ட பிளான் பண்ணி தாத்தா கூட படுக்க போகிறாடா, பாட்டி வேற இறந்துட்டாங்கள அப்படின்னு சொல்ல. எனக்கு அது ஜீரணமே ஆகலை. நான் ஸ்கூலில் போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு அழுகிறேன். எங்கள் அப்பா கண்டுக்கவே இல்லை. அது அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார், ஒன்றும் கண்டுக்கல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சிருச்சு ரோகில். அப்புறம் சரின்ட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. அப்புறம் அடிக்கடி இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போக போக இவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்கூலுக்கு போனேன்னா நான் பாட்டுக்கு எங்கள் அப்பா டேபிளில் போய் என் மொபைலை வச்சுருவேன். நிறைய மிஸ்டு கால் இருக்கும் கிளைண்ட்ஸோடது. வந்து ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது தான் நான் வந்து அந்த கால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அட்டன் பண்ணிகிட்டு இருப்பேன். யாராச்சும் ஆப்சன்ட் டீச்சர் இருந்தாங்கன்னா நான் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன், குழந்தைங்கள எங்கேஜாக வச்சு விட்றதுக்கு. அதுதான் அப்பப்போ போய் பண்ணிகிட்ருப்பேன், வாரத்தில் 1 நாள் 2 நாள். அப்போ இவனுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, மீண்டும் யார்கிட்டையோ பேச ஆரம்பிச்சிட்டா போல் இருக்கு. அதனால தான் இவன் வந்து பெட் ஷேரிங்க்கு வர மாட்டேங்கிறா. இவனுக்கு வந்து கற்பனை அப்படி தானே ஓடும். அப்புறம் இப்போ படிச்சுட்டானா பெரிய கலெக்டர் ஆயிடுவா, அதனால நம்மளை மதிக்க மாட்டா, அந்த மாதிரி என்னமோ நினச்சிட்டான் போல் இருக்கு கபோதி. எங்கள் அப்பா மேலேயும் அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, என் தம்பி மேலேயும் கோவம் வந்துருச்சு. அப்புறம் அவன் கண்டுக்கவும் மாட்டாங்கன்னு அவனே நினச்சிக்கிட்டான். இப்படி போயிட்டுருக்கு உறவுகளே. இந்த 2 இன்சிடெண்ட்டு என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. எங்கள் அப்பாவையும் விட மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன பண்ணிட்டான், பிருத்திவி வந்து 9th வந்துட்டான். அந்த டைமில் 2019ங்கும் போது 18 முடியும் போதே அவன் 9th தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே தான் தூங்குவான். ஒரு கட்டிலும் இருந்துச்சு, 3 பேரும் இங்கே தான் தூங்குவோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் தள்ளி படுன்னு சொல்கிறான். என் பக்கத்தில் பிருத்வி படுத்துட்டு இருந்ததை சென்டரில் படுக்க சொல்லி நான் வந்து என் பையனை ஏதாச்சும் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிடுவேனாமா. என்னத்த சொல்ல, எனக்கு அப்படியே ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அப்படியே கடுப்புலையே படிக்கணும், என்னத்தை பண்ண அப்படின்ட்டு போயிட்டுருக்குது. அப்புறம் அந்த அவங்களோட அட்வொகேட் இருக்காங்களா, சென்னை அட்வொகேட், அவருக்கு ஃபோன் பண்ணி அழுகிறேன். அண்ணா நீங்கள் சார்லாம் சொல்ல, அண்ணா நீங்கள் தானே சொன்னீங்க அண்ணன் மாதிரின்ட்டு, பாருங்கள் இப்போ திருப்பி இந்த மாதிரி இது பண்ணுறான், நான் வந்து படிக்கிறேன், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, கொஞ்சம் என்னைய ஃப்ரீயாக விடணும்ல, இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு காஞ்சனா காட்ட ஃபோன் பண்ணி அழுகிறேன், வினோத்ட்ட அழுகிறேன், சரண்ட்ட அழுகிறேன், அம்முட்ட சொல்லி அழுகிறேன், அப்புறம் ஜெயேஷ் அக்காட்ட சொல்லி அழுகிறேன், பிரேமா கிட்ட சொல்லி அழுகிறேன். ஆனால் சில பேர் டீம் மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. வினோத் பிரேமாக்காலாம் வந்து எக்ஸோட டீமு, ஃபாரூக் வந்து நியூட்ரல், 2 சைடும் நிற்கிற மாதிரி. சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்குது. அதையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் கரெக்டாக 2019 ஜனவரி ஃபெப்ரவரிலாம் வருது. கொஞ்சம் அம்மாவை நான் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 1 வருஷம் வந்துருச்சா, மறக்கிறதுக்கு அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இவன் என்ன பண்ணுறான், சட்டை போடாமல் கிளைண்ட்ஸ் உட்காண்ட்ருக்கும் போது, நல்லா கூட்டமாக உட்காண்ட்ருக்காங்களே, அப்போ வந்து சட்டை போடாமல் அங்கே வந்து இவன் ஒரு பச்சத்தே, என்கிட்ட எவிடன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு அங்கே வந்து சொல்ல. தெரிஞ்ச கஸ்டமர், ரொம்ப நாளாக வர கிளைண்ட்டு, அவங்க வந்து இப்படி உட்காந்துக்குவாங்க. அவங்க என்ன பேச முடியும், அவங்களுக்கு இவரையும் தெரியும் என்னையும் தெரியும், அதனால் இப்படி உட்காந்துக்குவாங்க கீழே குமிஞ்சு. அந்த யார் வந்து புதுசாக வந்திருக்காங்களோ அவங்களுக்கு புரியாது. அதனால என்னன்னா திடீர்னு ஒரு மென்டல் மாதிரி வந்து இவன் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி சொல்கிறானேன்னு என்னையை பார்ப்பாங்க, அவனை பார்ப்பாங்க, என்னையை பார்ப்பாங்க, அவனை பார்ப்பாங்க, இப்படியே பார்ப்பாங்க. அப்புறம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னா அப்புறம் அவங்களுக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். அவங்கள்ட்ட ஒன்றும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா இவன் அப்புறம் மிருகமாக அங்கே வந்து கத்திட்டு உட்காண்ட்ருந்தானே என்ன பண்ணேன் அப்படின்ட்டு நான் எதுவும் சொல்ல மாட்டேன், வந்துடுவேன். அப்புறம் இந்த மாதிரி தள்ளி விடுறது எல்லாம் பண்ணுவான். அப்போ தான் என்னாச்சு, ஒரு 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 பையன் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்க பையன் எங்கள் குரூப்பில் இருந்தான்னு நினைக்கிறேன். எவ்வளோ வயசு சின்னவன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் வந்து என்னை ரொம்ப அட்மையர் பண்ணுவான், ஒரு ஃப்ரெண்டாக தான் அட்மையர் பண்ணுவான். அவனோட பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்க இது இந்த வீடியோ பார்த்தானா அவன் வந்து பேரை போட்டோம், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த பையன் இந்த மீன்வைல் 2019 கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும்போதா இல்லை 18 முடியும் போதான்னு தெரில, அவன் வந்து என்கிட்ட இண்டிவிஜுவலில் சொல்கிறான், நீங்கள் ரொம்ப டேலண்டடு, நீங்கள் எப்படி தான் நைட்டெல்லாம் நான் ரெக்கார்டு எழுதுறதெல்லாம் அதில் ஸ்டேட்டஸில் போடுவேன், 12:30 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, நான் வந்து ரெக்கார்டு இப்போ தான் இவ்வளோ பேஜ் முடிச்சிருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவேன்.
அப்போ அந்த பையன் நீங்கள் செம டேலண்ட்டு, பார்லர் பார்க்குறீங்க, வீட்டை பார்க்குறீங்க, அதில் படிக்கிறீங்க, 40 வயசு ஆயிடுச்சு, 41 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 41 ஆயிடுச்சா, 40 ஏதோ படிக்கிறீங்க, இதெல்லாம் ஒருத்தரால் சாத்தியமே கிடையாது அப்படின்னு ரொம்ப தூக்கி தூக்கி என்னைய பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். அப்புறம் அவன் தான் என்கிட்ட என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல, சில டைம் நான் போய் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், இங்கே நடக்கிறத எழுதாமல் லைஃபே ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கு, இது ப்ராஜெக்ட்னால அப்படின்னு சொல்லி மழுப்பி எழுதிட்டுருப்பேன். அப்போ அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்கிறான், அவன் வந்து கப்பலில் வேலை பார்க்குறான். கப்பலில் என்ன வேலைன்னு தெரியல, ஏதோ மெக்கானிக்கல் சைடு தான் ஏதோ வேலை பார்க்குறான். அதனால அவன் ஃபோட்டோ வீடியோலாம் கப்பலோடது, அந்த போகிறது, அந்த மாதிரி வீடியோலாம் சின்ன சின்னதாக எனக்கு அனுப்பிச்சுடுவான். ஓ அப்படியா, நல்லா இருக்குது, ஏதோ ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வருவான் போல் இருக்குது. அப்போ நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் போயிட்டுருக்குது. மேபி அது எக்ஸ் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவன் தான் சிங்கில் வச்சுருக்கானே ரெண்டுமே, மெயிலும் வாட்ஸ்அப்பும் சிங்கில் இருக்குது. அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் யார்கிட்டையுமே தேவையில்லாமல் பேச மாட்டேன், கரெக்டாக பேசுவேன். யாராச்சும் ஃப்ளர்ட் பண்ணாங்கனாலும் நான் திருப்பி போய் இவனை எரிய வைக்கிறதுக்குன்னு ஃப்ளர்ட் பண்ணாமல் அந்த புத்தியெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்மள்ட்ட இருக்க தப்பை மாற்றுவோம் அப்படின்ட்டு நான் போய் திருப்பி ஃப்ளர்ட் பண்ணாமல், அதை என்கரேஜ் பண்ணாமல், தப்பாக வந்தானுங்கன்னா இதோட நிறுத்திக்கோ, ஃப்ரெண்டாக இருந்தேன்னா வைப்பேன், இல்லைனா பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்ல ஆரம்பித்தேன். அதனால இப்போ இந்த வாட்ஸ்அப் பிரச்சனைனால அவன் காண்டாகலை. அவனுக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்லையே அப்படிங்கிற காண்டு, படிக்கிறாளே, நம்மளோட ஏற்கனவே பத்திரிகையில் வந்து பேர் போட விடலை, எம்ஏ முடிச்சிருக்கேன்ட்டு, இவன் 12th தான் முடிச்சிருக்கான்ட்டு. அப்போ இப்போ கேட்கவா வேணும், அந்த ஈகோ வளர்ந்துருச்சு போல் இருக்கு. அப்புறம் என்னாச்சு, அந்த பையன் என்கிட்ட சொல்கிறான், நீங்கள் வந்து அப்போ யூடியூப் வந்து பிருத்திவி அப்போ ஓப்பன் பண்ணல, செப்பரேட் ஆனதுக்கப்புறம் தான் 2019 தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தான்னு நினைக்கிறேன், அதில் போய் பார்த்தா தெரியும். அப்போ அந்த பையன் சொல்கிறான், டிக்டாக்குன்னு ஒன்று வந்திருக்கு, நல்லா ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், அதுதான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, அதனால நீ வந்து நீங்கன்னு தான் கூப்பிடுவோம், நீங்கள் ஸ்ரீ, நீங்கள் போய் டிக்டாக்ல வீடியோ போடுங்க, ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணுறீங்களே அதெல்லாம் போடுங்க, சும்மா விளாக் மாதிரிலாம் போடுங்க, உங்களுக்கு நல்லா ரீச் ஆகும், நல்லா டேலண்டட் நீங்கள் அந்த மாதிரி சொல்ல. அப்போ எனக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் எனக்கு சோஷியல் மீடியா பற்றி தெரிஞ்சிருச்சுல. யூடியூபும் ஓப்பன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், பிருத்திவிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஆனால் பெருசாக போஸ்ட்டில் எதுவும் போட்ட மாதிரி ஞாபகம் இல்லை யூடியூப்பில். அப்புறம் சரின்ட்டு டிக்டாக் ஓப்பன் பண்ணி, நானே ப்ளே ஸ்டோர்லேருந்து ஓப்பன் பண்ணி, அப்புறம் நானே போய் எல்லாம் பழகி, எப்படி வீடியோஸ் போடுறது என்னன்னு எல்லாம் பழகி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் லூலூப் நீங்கள் கேட்டிங்கள, ஃபஸ்ட்டு வீடியோ போடுங்க, நான் கண்டிப்பாக தேடி போடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ, ஹாய் உறவுகளே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். இப்படி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணி போட்டேன். ஏன்னா ஃபேஸ்புக்கிலலாம் போஸ்ட்டு தானே, வீடியோலாம் போட மாட்டேன்ல. அப்போ இதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் என்னையே பார்க்கும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, நம்மளால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த டிக்டாக் வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அதனால நான் அங்கே போய் இப்படி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். அப்புறம் அம்மாவோட ஃபோட்டோ வச்சுட்டு, அம்மா சாங் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அம்மா ஃபோட்டோ வச்சுட்டு போட, அந்த 1 இயர் வேறு ஆகிடுச்சா, அப்போ நான் அம்மா ஃபோட்டோ வச்சு இப்படி போட அழுது, அப்போ எல்லாத்துக்கும் அம்மா இறந்துட்டாங்களான்னு வந்து ஆறுதல் சொல்ல. அப்புறம் ஒரே ஒரு வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு 1M வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 70K ஃபாலோவர்ஸ், 1M லைக்ஸ் வந்துருச்சு. எப்படின்னா ஒரே ஒரு வீடியோ மட்டும் பயங்கர வைரல் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன், எல்லோரும் வந்து ஆண்டி 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 அப்படின்ட்டு, ஆண்டி லவர் எல்லாம் வந்து ஆண்டி ஆண்டின்னு போட்டிருப்பாங்களா, எனக்கு அதில் காண்டாகி நான் இந்த பிரச்சனையிலையும் நான் போய் அங்கே ஒரு 1 மினிட் வீடியோ போடுறேன். ஏன்டா மருமங்களே, ஆண்டி ஆண்டின்னு சொல்கிறதோட அத்தைன்னு சொல்லுங்கள், ஆண்டின்னு எதுக்கடா ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அத்தைன்னு சொல்லுங்கள், அப்புறம் உங்கள் அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்கள், எங்கள் அண்ணனை, நீங்கள் வந்து ஆண்டின்னு சொன்னால் நான் வந்து அத்தை, நீங்கள்லாம் மருமகன் ஆகுறீங்களே. அப்போ சில பசங்களுக்கு அது பிடிச்சிச்சு அந்த அப்ரோச்சு, சிலவங்களுக்கு பிடிக்கல, இவ பெரிய டேஷு அப்படின்லாம் நிறையா கெட்ட வார்த்தை எழுதுறது, நல்ல கமெண்ட் நிறையா வந்திருக்கும், இன்னமும் அந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப வைரல் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு வந்து எப்படின்னா யாராச்சும் என்கரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ பரவாயில்ல, நிறையா பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் வந்து அந்த எனர்ஜியை, பாசிட்டிவ் எனர்ஜியை, டிக்டாக்லேருந்து எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை இவன் பண்ணுற டார்ச்சரை வந்து நில்லாக்கிட்டு, நல்லிஃபை பண்ணிவிட்டு, என்னோடய படிப்பில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், நான் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், பாருங்கள் இது ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் வீடியோலாம் போட்டிருப்பாங்க.
டிஎல்எட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சின்ட்டு கூட டிக்டாக்ல போட்டிருப்பேன் பாஸ் பண்ணதுக்கப்புறம். அப்புறம் ஃபாரூக் மச்சினால தான் நான் ஃபஸ்ட் இயர் வந்து 45, 50 அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஆனால் ஃபாரூக் மச்சினால் நிறையா சப்ஜெக்டில் வந்து 75% எடுத்தேன். ஏன்னா இவர் வந்து வாட்ஸ்அப்பில் ரொம்ப உட்காராத, டிக்டாக்ல ரொம்ப உட்காராத, நீ வந்து படி படி படின்னு இவர் எழுப்பி விடுவார். முகூர்த்தத்துக்கு போனால் கூட இவர் தான் எழுப்பி விடுவார். வரவங்களே முகூர்த்தத்துக்கு போனால் கூட அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்களே, யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் வருஷத்துக்கு வந்துடுவாங்களா, அவங்கள வச்சுட்டு கால் டாக்ஸி கூப்பிட்டுட்டு நானே போக ஆரம்பிச்சிட்டேன். இவனை கூப்பிட்றது இல்லையா, அது வேறு இவனுக்கு காண்டு எக்ஸுக்கு. அப்புறம் ஃபாரூக் மச்சி தான் எழுப்புவார். ஃபாரூக் மச்சியே எக்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2, 3 பேர்த்த மட்டும் தான் ஃபாரூக் மச்சிக்கு வந்து எக்ஸுக்கு வந்து சந்தேகம் வரல, என்னை வந்து லிங்க் பண்ணி பேசலை. மற்றபடி எங்கள் அப்பாவை தம்பியை விட்டுட்டான், எங்கள் அப்பா பிருத்திவி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி என் கூட சேர்த்து பேசிட்டான். ஆனால் ஃபாரூக் மச்சியை பேசலை. இன்னும் 2, 3 பேர் இருக்காங்க, காஞ்சனாக்காவை தப்பாக நினைக்கல, அந்த மாதிரி வினோத்தை தப்பாக நினைக்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்படி கிளைண்ட்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே நான் ஃபுல்லாக உடஞ்சி போயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டிக்டாக்ல சிரித்து வீடியோ போட்டுட்ருக்கேன். யாருமே வீட்டில் வந்து இப்படி பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு சில கிளைண்ட்ஸு வர டைமில் இவன் வந்து பயங்கரமாக தேமாவளே, அந்த மவளே, இந்த மவளே, பூ, என்னென்னமோ பேசுவான், கெட்ட வார்த்தை எல்லாமே பேசுவான். சண்டை நடந்துகிட்ருக்கோம் டே டைமில், என்னை படிக்கூடாமல் பண்ணிகிட்டு இருப்பானா. அப்போ கிளைண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் வந்துட்டு சண்டையை பார்த்துட்டு போயிடுவாங்க. போயிட்டு சாயந்தரம் வருவாங்க. இல்லைனா சாயந்தரம் சண்டை நடந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்துட்டு தேவி வீட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, அவன் ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கான், என்ன பிரச்சனை ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அப்புறம் ஒரு சிலர் வந்து எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான், ஆனால் நம்ம சகிச்சு தான் போய் ஆகணும் குழந்தைக்கு வேண்டி. அந்த மாதிரி ஒரு சில கிளைண்ட்ஸு கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்க இந்த மாதிரி சூதிங் வேர்ட்ஸ் சொல்லிவிட்டு கொஞ்சம் சகிச்சுக்கோ, அப்படின்னு டாலரேட் பண்ண பழகிக்கோ, அப்படி தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த 2016 நான் வித்ட்ரா பண்ணல. அந்த டைமில் 2 கிளைண்ட்டு அக்கா தங்கச்சி அவங்கள்ட்ட சொல்லி அவங்களும் ஒரு காரணம் தான் நான் வந்து வாபஸ் வாங்கினதுக்கு 2016. ஒருத்தர் வந்து எனக்கு சாய்பாபா ஸ்டாச்சு கொடுத்தாங்க. அதுதான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்த சாய்பாபா ஸ்டாச்சு கொடுத்தாங்க. அதனால அது ஒரு இன்சிடெண்ட் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் அந்த சாய்பாபாட்டையும் நின்று அழுவேன். டிக்டாக்ல வந்து சில அழுகிற மாதிரி இந்த அந்த பாவாடை கட்டியது நீ தான், அந்த மாதிரி ஜோதிகாவோட பாட்டு வரும் தெரியுமா, அது வந்து எனக்கு அந்த சைல்ட்ஹுட்டில் விளாண்டது, இவனை நம்பி கல்யாணம் பண்ணது, இதெல்லாம் ரொம்ப இவனை நினச்சி தான் நான் வந்து சாங்ஸ் எல்லாம் இது பண்ணிகிட்ருப்பேன். சேட் சாங்ஸாக நிறைய எடுத்து பண்ணிகிட்ருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக லிப்ஸிங்க் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால லிப்ஸிங்க்கு, அப்புறம் ஸ்கூல் வீடியோ, ஸ்கூலில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அந்த வீடியோ எல்லாமே எடுத்து போட ஆரம்பித்து எனக்கு வந்து 2019 ஏப்ரல் அந்த மாதிரி தான் நான் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணியிருக்கேன். 19 ஆகஸ்ட் அந்த மாதிரி தான் எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சர்டிஃபிகேட்டு. இல்லை, மே ஜூன்லேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஆனால் ஆனந்தி வந்து நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணது வந்து 2019 ஃபெப்ரவரியிலேயே அப்ளை பண்ணிட்டேன். வரவங்களே அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபெப்ரவரியில் அப்ளை பண்ணிட்டேன். மார்ச், ஏப்ரல் 2 மாதம் ஆயிடுச்சு. முதல்ல வந்து ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வர டைமில் தான் ஏப்ரல் 15 அன்னைக்கு ஆனந்தி வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அன்பின் கலைக்கூடம் ஒரு குரூப், ஃபேஸ்புக்கில் தெரிஞ்ச ஒரு அண்ணாவோட குரூப்பு, யூடியூப்பில் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும்னு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னை ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு. இவர் அதில் இருக்கிறாரு. அப்போ தான் ஏப்ரல் 2019 ஏப்ரல் 14 அன்னைக்கு தான் ஆனந்தி வந்து என் லைஃப்பில் என் வாட்ஸ்அப்பில் வந்து ஃப்ரெண்ட் ஆகிறாரு. ஆனால் எப்படிலாம் அந்த இது டிவோர்ஸுக்கு வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். ஜனவரியிலே நான் டிசைட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா 1 வருஷம் ஆனோடனே நான் டிசைட் பண்ணிட்டேன். இவன் வந்து அம்மாவை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தியிருக்கான்ல, ஃபோட்டோவை பார்த்து அசிங்கப்படுத்தியிருக்கான். ஆனால் எங்கள் அம்மா இவனுக்கு தான் சப்போர்ட்டு. இவனுக்கு தான் 3 லட்சத்துக்கு மேலே கொடுத்து காசு கொடுத்துருக்காங்க. ஈவன் ஸ்கூல் புக்கெல்லாம் வாங்க போகும்போது 10,000 ரூபா கையில் கொடுத்து மருமகனே வாங்கிட்டு வாங்கன்ட்டு இவங்க அந்த எங்கே ஸ்கூல் புக் வாங்குவாங்களோ அந்த இடத்துல வண்டியில் உட்காந்துருப்பாங்க. இவன் போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவான். 4,000 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பான். 6,000 ருபீஸ் இவன்ட்டே வச்சுக்கோன்னு சொல்லிடுவாங்க. எங்கள் அம்மாட்டிருந்து நிறையா காசு ஆட்டை போட்டிருக்கான். எனக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது எவ்வளோன்ட்டு, எங்கள் அம்மா சொல்லவும் இல்லை. ஆனால் நிறையா காசு ஆட்டை போட்டிருக்கான். அப்போ எனக்கு என்னென்னா, நான் தான் ஆக்சுவலி அம்மாவை பார்த்து அழுவக்கூடாது. நான் தான் வந்து எனக்கு தான் நிறையா அவங்க வந்து இன்டைரக்டாக துரோகி மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் நான் அழுதுட்ருக்கேன் எங்கள் அம்மா இல்லைன்ட்டு. ஆனால் இவன் வந்து இந்த மாதிரி இவனுக்கு தானே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த மாதிரி இறந்ததுக்கப்புறம் உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணியிருந்தானே எங்கள் அம்மா சங்க பிடிச்சிருப்பாங்க. எங்கள் அம்மாலாம் சிம்மராசி, ஜே அம்மா மாதிரி தான் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் சிஎம்மு.
ஐயோ! அவன தொலைச்சு கட்டியிருப்பாங்க. அவன் அவன் அவங்க நேரம் அந்த மாரி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து ஜனவரியிலே டிசைட் பண்ணி பிருத்திவிட்ட கேட்டேன். எங்க அப்பா, தம்பிட்டலாம் இந்த மாரி இன்சிடென்ட்லாம் சொன்னேன். அப்புறம் நான் சொல்லிட்டேன். இவங்கலாம் ஒண்ணும் சொல்லல. நான் சொல்லிட்டேன். நான் வந்து இப்போ ஃபைனலா டிவோர்ஸ் போட போறேன். நான் செகண்ட் மேரேஜ்லாம் ஐடியா கிடையாது. டிவோர்ஸ் போட போறேன். எனக்கு இப்படி கிளையண்ட்ட கை வச்சுட்டான். கிளையண்ட் மேல கை வச்சனால, அப்புறம் ரோட்லயும் சிமெண்ட் ரோட்லயும் அசிங்கப்படுத்திட்டான். இவ வந்து ஒரு பச்சை அப்படின்னு சொல்லி 50 பேர் கூட்டிட்டாங்க. நான் எவிடன்ஸ் வச்சிருக்கேன், எவிடன்ஸ் வச்சிருக்கேன். அட நீ எவிடன்ஸ் வச்சிருக்கேன்னா, நீ கோர்ட்டுக்கு தானே போணும். நீ எதுக்குடா ரோட்ல நின்னு கத்திட்டு உட்காந்துருக்க? நான் அப்படின்னா, நீ அங்க வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியதானே. கிரவுண்ட்ஸ் அத எடுக்க வேண்டியதானே. எனக்கு யார்ட்ட நான் தப்பா பேசினேன், யார் கூட நான் தப்பா போனேன் அப்படின்ட்டு அத வந்து காமிக்க வேண்டியதானே. அத எதுக்கு ரோட்ல காமிச்சுட்டு உட்காந்துருக்குற? அப்படின்ட்டு நான் எந்த தப்பும் பண்ணல. சரியா? இவன் தூண்டி விட்டான். ஃப்ளர்ட் பண்ணேன் கண்டிப்பா 2 பேத்துட்ட இவன காண்டேத்துறதுக்கு. ஆனா மத்தபடி எந்த தப்பும் பண்ணல. ஆனா இவன் சந்தேக பிராணி, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்படிலாம் ரோட்லயும் நின்னு அசிங்கப்படுத்துனால ஹைலைட் ஆயிடுச்சு. பீக்கு. இதுக்கு மேலே இவன் கூட வாழ முடியாதுன்னு நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் டிவோர்ஸ் போட போகிறேன்னா சரி அப்படின்ட்டாரு அப்பாவும் தம்பியும். தம்பிகிட்ட ஃபோனில் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ பேசலல்ல, இன்ஃபார்ம் மட்டும் பண்ணேன். அப்பாட்டையும் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணேன். வருவார் அப்பா, வந்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனால் நான் இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணேன். ஏன்னா ஸ்கூல் போகிறேன்ல, அதனால பேசுவார். அப்பா நல்லா பேசுவார், தம்பி ரொம்ப பேச மாட்டான். அம்மா வீட்டுக்கும் நான் அதுலேருந்து போகவே இல்லை. அந்த லாஸ்ட் டே எங்கள் அம்மா ஃபியூனரல் டே அன்னைக்கு மட்டும்தான், அந்த டெத் டே அன்னைக்கு மட்டும்தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. அப்புறம் எங்கள் அப்பா சரி அது ஆமாம் இவன் டிசர்விங் கிடையாது, நீயும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்ட, ஆனால் உன்னை நிம்மதியாக விட மாட்டேங்கிறான். ஏன்னா எக்ஸாம் எழுத போகிறதுக்குலாம் என்ன லொல்லு பண்ணிகிட்டு இருந்தான்னு அப்பாட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிருத்திவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் எங்கள் அப்பா. அதனால ஓகே அப்படின்ட்டார். அப்புறம் நான் டிவோர்ஸ் வந்து ஃபெப்ரவரியில் பேப்பர்ஸ் கொடுத்து வக்காலத்தை வந்து ஃபெப்ரவரியில் சைன் பண்ணியாச்சு. யார்? அந்த ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த அட்வொகேட் அண்ணாமலை. அவரை ஏன் சூஸ் பண்ணேன்னா, இவன் எங்கேயாச்சும் இங்கே லோக்கலில் சூஸ் பண்ணால் போய் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு என்னைய டிவோர்ஸ் போட விட மாட்டான். அதனால அவர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. அப்புறம் அவர் என்னை உஸ்பேத்திட்டு இருந்தார்ல, உங்கள் ஊர்லலாம் ஒரு அட்வொகேட்டுக்கும் எனக்கு டிவோர்ஸ் கூட ஃபைட் பேக் பண்ண முடியல, அப்படி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி என்னை ஏற்றி விட்டுட்ருப்பார். அதனால் நீங்கள் தானே சொன்னீங்க சார் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் ஃபோன் பண்ணது சங்கர் அரண்யன்னு சொல்லி ஒரு சாருக்கு. அவர் திருநெல்வேலியில் அட்வொகேட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு இந்த டைமில் வந்து நான் டிவோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 லேடி அட்வொகேட்டு வேறு வேறு இடத்துல சென்னை அங்கங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நந்தினி எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 5-6 ஜென்ட்ஸ் வந்து திருநெல்வேலி சைட்லேருந்து ஃப்ரெண்டு அண்ணாமலையோட இதில் ப்ரொஃபைலில் கமெண்ட் பண்ணி அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து நல்ல டைப் இருக்கிற அட்வொகேட்லாம் இருக்கிறாங்க. சங்கர் அரண்யனுக்கு தான் நான் முதல்ல ஃபோன் பண்ணுறேன். அவர் வந்து ஏதோ அவங்க வீட்டில் அவங்க அம்மா இறந்துட்டாங்களா என்னமோ தெரில, அவர் 2-3 தடவை ட்ரை பண்ணி எடுக்கல. அப்போ சரி அண்ணாமலைக்காச்சும் கொடுத்துருவோம், நம்ம வந்து இங்கே லோக்கலில் யாரையும் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட தான் ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணேன். அவர் முதல்ல என்ன சொன்னார்னா, நீ வந்து டிவோர்ஸ்க்கெல்லாம் ஒத்து வர மாட்ட, நீ வந்து 4 மாதம் கழித்து நீ வாபஸ் வாங்கிடுவ. நான் வந்து மதுரையில் நான் ஹைகோர்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன், மதுரை ஹைகோர்ட்டில். நான் உனக்கு வேண்டி வரணும் போகணும், நீ 4 மாதத்தில் உன் புருஷன் தான் முக்கியம், நீ வித்ட்ரா பண்ணிடுவேன். அதனால் நீ வந்து தைரியசாலி கிடையாது, நீ அப்ளையே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் என்கிட்ட. ஆனால் ஒரு மாதம் அவர்கிட்ட நான் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பேசி இல்லை இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்ட்டு. இதுக்கு நடுவில் நான் வந்து 2 தடவை 2016லேருந்து 19க்குள்ளே 3 தடவை, ஒரு தடவை டிஎஸ்பி ஆஃபீஸு அங்கே போய் நான் இப்படி மென்டல் டார்ச்சர் பண்ணுறான், ஃபிசிக்கல் அப்யூஸ் மென்டல் அப்யூஸ் பண்ணுறான்ட்டு ஒரு பேப்பர் மாதிரி போலீஸில் வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் சிஎஸ்ஆர் வந்து விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அப்போ வந்து இங்கே போத்தனூரில் இருந்துச்சு. அங்கே ஒரு தடவை பஸ்ஸில் போய் நான் சிஎஸ்ஆர் இவன் வந்து அட்வொகேட்டோட வந்தான். அங்கே வந்து இப்படி குவாரலு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குவாரலு. ஆனால் டிவோர்ஸ் போயிட்டுருக்குது. 2016 டிவோர்ஸ் போயிட்டுருக்க டைமில் இவன் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருப்பான்ல, அப்போ நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண பேப்பர் சிஎஸ்ஆர் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து அந்த இப்படி திட்டினான்ல, டிவோர்ஸு இது பண்ணிட்டேன், வக்காலத் போட்டேன். வக்காலத் போட்டதுக்கப்புறமும் அவங்க வீட்டுக்கு போயிட்டான் இவன், டிவோர்ஸ் பண்ண போகிறேன்ட்டு போயிட்டான். அப்பப்போ பிருத்வியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி லொல்லு பண்ணுறது. ஒரு பொண்ணு எனக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து பிரைடல் மேக்கப் கொடுத்துச்சுன்னா அந்த பொண்ணு பின்னாடி வந்து துப்புறது. ஆட்டோக்காரன் கூப்பிட்டு வந்து நிற்கிறான்னா, நீ எதுக்கடா இங்கே நின்றுட்டுருக்க, ஏன் பொண்டாட்டி வீட்டு பக்கத்தில் நீ எதுக்கு நிற்கிறேன்னு கேட்குறது. ஆட்டோக்காரன்ட்டையும் நான் ரெகுலராக ஒரு ஆட்டோவில் போயிட்டுருப்பேன்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. அப்புறம் கோர்ட்டுக்கு போக ஆரம்பித்தேன்ல, அப்போ அவருக்கு தெரியும்ல, கோர்ட்டுக்கு போயிட்டுருக்க டைம்லேயே ஆட்டோக்காரன்ட்ட இந்த மாதிரிலாம் பேசுவான். அந்த பொண்ணு ஆட்டோவில் வந்திருக்கோம் பூ கொடுக்கறதுக்கு. அப்படிலாம் லொல்லு பண்ணிவிட்டு அவங்க பின்னாடிலாம் துப்புவான், சுடிதாரில் படுற மாதிரிலாம் துப்புவான், அவங்களெல்லாம் இரிட்டேட் பண்ணிகிட்டு இருப்பான்.
இந்த மாதிரிலாம் போச்சு ரோகில். திருப்பி இந்த டிவோர்ஸு அப்ளை பண்ண இந்த வக்காலத்து கொடுத்த மேட்டர்லேருந்து திருப்பி நான் அடுத்த எபிசோடில் பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இது அடுத்த எபிசோட்லேருந்து வந்துடுவார், ஆனந்தி வந்துடுவார். ஆனந்தி பற்றி நிறையா சொல்லுவேன். முதல்ல கேஸ் எப்படி போட்டேன் அதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆனந்தி பற்றி பேசுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரோகில். பை பாய், குட் நைட்.